Good evening, ma'am. Good evening, ma'am. It's my pleasure to welcome you on Sri Nari She Is You platform. It's a platform for women to showcase themselves, their talents, and their life journey and their achievements. Unique platform that is curated by Archita Rima. It's giving a great platform for all the women across the globe. So we welcome you here, Malti ma'am. It's a pleasure to have you on board with us. This is Abhirami Vivek. I am the founder director of Magnet Minds Preschool and a counselor and a child psychologist. I also head Wiki Tamil Nadu Entrepreneurship Council. And before we start, I just would like to give a small introduction about you. So, Malti ma'am is a professional wheelchair basketball player. Her achievements are very immense. Though she had some difficulties, she has grown in a very different way, taking everything in a positive aspect, and she's done a lot of things towards the achievements. So the achievements list is really, really very big. In 2012, she has won Big Chennai Award, Excellence in Social Development and Entrepreneurship. In 2016, Tamil Nadu State Wheelchair Basketball Championship in Erode. And again in 2016, third National Wheelchair Basketball Championship in Kilpauk. And in 2017, state level sports meet in Nehru Park. And again in 2017, April Women Wheelchair Basketball Development Camp in Thailand. The list is too big to add. In 2018, All India Press Council and Meenakshi Trust Bliss Award. 2019, I'm a Strongest Award given by Sharon Ply. And in 2019 again, South Indian Women Achiever Awards brand ambassador. The achievements are so immense, ma'am. So in the live போகிறதுக்கு முன்னாடி, I just want to play a small video about you so that like people will know more about you. 1 minute. எந்தவித நம்பிக்கையும் இல்லாமல் நானும் என் அம்மா அப்பாவும் இருந்தோம். அப்பொழுது தான் வீல்சேர் பேஸ்கெட் பால் அறிமுகமாச்சு. 2014 WBFI வீல்சேர் பேஸ்கெட் பால் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா ஸ்டார்ட் பண்ணாங்க. அதில் நான் 2016 ஜாயின் பண்ணேன். இதுவரை நான் 12 கேம்ஸில் விளையாடி இருக்கேன். ஸ்டேட், நேஷ்னல், இன்டர்நேஷ்னல் லெவலில் ட்ரைனிங் எடுத்து வின் பண்ணியிருக்கேன். வீல்சேர் பேஸ்கெட் பால் விளையாட ஆரம்பித்த பிறகு எனக்கு ஒரு பிளேயராக நல்ல அடையாளம் கிடச்சிருக்கு. இதனால எனக்கு தன்னம்பிக்கை நிறைய கூடி இருக்கு. என்னாலேயும் ஏதாவது சாதிக்க முடியும், ஒரு எதிர்கால நம்பிக்கை வந்திருக்கு. நான் பிரகாஷ், மாலதியோட டீம்மேட். மாலதி 3 வருஷத்துக்கு முன்னாடி பாஸ்கெட் பால் டீமில் வந்து ஜாயின் பண்ணாங்க. நெவர் கிவ் அப் ஆட்டிடியூட். We see Malati Akka daily coming to the court and playing. It shows her energy, determination and passion to the game, which gives us motivation to play. இந்த விளையாட்டு விளையாடுறது மூலயமா நான் ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன். எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் எப்படியாவது முன்னேறி எதையாவது சாதிக்கணும்னு ஒரு வெறி மட்டும் எப்பவும் இருந்துச்சு.
முன்னாடி என்னை அனுதாபத்தோடு பார்த்து எல்லாருமே இப்போ ஆச்சரியக்குறியோடு தான் பார்க்குறாங்க. என்னோட டிசேபிலிட்டி தான் என்னோட ஸ்ட்ரென்த். உங்களோட ஸ்ட்ரென்த் என்னன்னு எங்களோட ஷேர் பண்ணுங்களேன். That was a wonderful video, ma'am. ஏற்கனவே நீங்க அமைச்சிருக்கீங்க, நான் பார்த்துருக்கேன். பட் இருந்தாலும் வந்து இது மாதிரி ஒரு கான்ஃபிடென்ஸ், ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் வந்து ரொம்ப இருக்கிறது வந்து பெரிய விஷயம். இது வந்து உங்களுக்கு நிறைய இன்ஸ்பிரேஷன் நீங்க மற்றவங்களுக்கு கொடுக்குறீங்க. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்டார்டிங் நவராத்திரி first day, I'm so happy to see a positive person, strong and powerful Nari, Shri Nari today. I'm so happy and I feel so blessed to meet you. நானும் ரொம்ப பெருமையா இருக்கேன். உங்களோட ஜர்னி பத்தி, எப்படி உங்களோட ஐடென்டிஃபிகேஷன் பண்ணினீங்க? இப்போ நம்மளுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு இது இருக்கும். நம்மளுக்கு எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு வந்து ஒரு எல்லாருக்குமே ஒரு திறமை இருக்கும். ஆனா அந்த திறமையை கண்டுபிடிக்கிறதுங்கிறது, இப்ப குழந்தைங்களுக்கே பாத்தீங்கன்னா, பீயிங் சைல்ட் சைக்காலஜிஸ்ட், எனக்கு வந்து எல்லா குழந்தைங்ககிட்டயே ஒரு திறமை இருக்கும். ஐடென்டிஃபை பண்றதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை வந்து நீங்க எப்படி ஐடென்டிஃபை பண்ணினீங்க? பாஸ்கெட் பால்ல நம்ம போகணும் அப்படின்ட்டு எப்படி உங்களுக்கு தோணிச்சு? நான் வந்து பேஸ்கெட் பால் ஸ்போர்ட்ஸ் லைன்ல வரணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்டே எனக்கு கிடையாது. ஸ்போர்ட்ஸ் பத்தி எனக்கு ஒரு நாலேஜும் கிடையாது. நான் ஒரு பிளேபேக் சிங்கர் ஆகணும் அப்படின்றது தான் என்னோட சின்ன வயசு கனவு. ஸோ ஆனா என்னோட கனவுகள் எதுவுமே 2015 வரைக்கும் நிறைவேறல. எல்லாரோட பார்வைக்கும் நான் ஒரு ஊனமான பெண் அப்படின்றது மட்டும்தான் தெரிஞ்சது. ஸோ டே டு டே ஆக்டிவிட்டிஸ் பண்றது கூட ரொம்ப அடுத்தவங்களை எதிர்பார்த்து இருக்கும்போது எனக்கு 2016 மாதவி மேமோட வந்து இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன் நான் ஃப்ரெண்ட்ஸ் மூலமா. ஸோ போய் அதை அட்டென்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் அதை அட்டன் பண்றதுக்கு முன்னாடி அவங்களோட ஸ்பீச் என்ன வந்து ரொம்ப கவர்ந்தது. நார்மலா வந்து நல்லா இருக்கிறவங்களே அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா யோசிப்பாங்க. பட் அவங்களும் என்ன மாதிரி இருந்துக்கிட்டு எங்களை மாதிரி இருக்கிறவங்கள வந்து மேலே கொண்டுட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிற விஷயமே பெரிய விஷயம். ஸோ எனக்கு அந்த விஷயம் இன்ஸ்பயரா இருந்துச்சு. ஸோ ஏன் நான் அந்த மாதிரி பண்ணக்கூடாது, என்னோட டிசேபிள் வச்சு நான் வந்து முன்னேறி காட்டணும் அப்படின்றதுக்காக வந்து நான் வீல்சேர் பாஸ்கெட் பால்ல வந்து ஜாயின் பண்ணேன். சொசைட்டி எனக்கு என்ன கொடுத்ததுன்றதை விட இந்த வீல்சேர் பாஸ்கெட் பால் வந்து எனக்கு சொசைட்டில நான் தான் மாலதி ராஜா அப்படின்ற ஒரு ஐடென்டிஃபை கொடுத்துச்சு. அனுதாபமா நான் வந்தாவே ஏதாவது ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ண போறேன் அப்படின்னு நினைச்சு நிறைய பேர் போயிருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து இன்னைக்கு என்ன ரொம்ப ஆச்சரியத்தோட பாக்குறாங்க. என்னாலே எல்லாம் முடியும் அப்படின்ற ஒரு ஐடென்டிஃபையை கொடுத்தது இந்த வீல்சேர் பாஸ்கெட் பால் தான். ஸோ இப்போ நீங்க வந்து கார்பரேட்ல ஒர்க் பண்ணி, வெளியில ஒர்க் பண்ணி தான் அதுக்கப்புறம் தான் வந்திருக்கீங்க. ஸோ இந்த கார்பரேட்ல ஒர்க் பண்ணும்போது எப்படி இருந்தது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்? அது உங்களுக்கு அதுல நீங்க எப்படி மேனேஜ் பண்ணினீங்க? கார்பரேட்ல நான் ஒர்க் பண்றது வந்து ஆஃப்டர் வீல்சேர் பாஸ்கெட் பால்க்கு அப்புறம் தான் நான் வந்து கார்பரேட்ல வந்து பண்ணேன். பிஃபோர் வீல்சேர் பாஸ்கெட் பால் வந்து எனக்கு கான்ஃபிடென்ட் லெவல் 0. ஆனா அதுக்கப்புறம் நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். 500 ரூபாய்க்கு தான் ஒர்க் பண்ண போனேன் நான். அதுல இருந்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த ஒரு நல்ல ஒரு நிறைய கான்டாக்ட். முன்னாடி ஒரு குறுகிய உலகத்துல இருந்தேன். பாஸ்கெட் பால் வந்து எனக்கு ஒரு பெரிய உலகத்தை காட்டுச்சு. நிறைய பேர் எனக்கு காண்டாக்ட் பண்ணாங்க. எனக்குள்ள இருக்கிற திறமையை வந்து ஐடென்டிஃபை பண்ணி உன்னால முடியும்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணாங்க. என்னோட மென்டார்ஸ் தான் என்னோட சாப்பாட்டுக்கு கூட நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன். என்னோட 3 மென்டார்ஸ் இருக்காங்க. அவங்க தான் வந்து இன்னைக்கு நான் இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு காரணமானவங்க. அவங்க மூலியமா தான் நான் கார்பரேட் ஒர்க்ல வந்து ஜாயின் பண்ணேன். இல்ல இப்ப இந்த பாரதியார் சொல்ற மாதிரி ஓடி விளையாடு பாப்பா அப்படின்னு சொல்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அந்த ஓடி விளையாடும் போது நம்மளோட பிசிக்கலா நம்ம ஒரு விஷயம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நிறைய வந்து பாசிட்டிவ் எனர்ஜி நம்மளுக்கு வரும். இப்ப குழந்தைங்க வெளியே விளையாட போகும்போது பசியோ எதுவுமே தெரியாது, வீட்டுக்குள்ள வந்த உடனே தான் அவங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி உங்களுக்கு வந்து இந்த விளையாட்டுக்குள்ள வந்த உடனே ஒரு புது உலகத்தை பார்த்திருக்கீங்க. அந்த புது உலகத்தை வந்து நீங்க எப்படி வந்து மற்றவங்களுக்கு இப்ப நார்மல், இப்ப பிசிக்கலி டிசேபிள்டு இல்ல வந்து பிசிக்கலி ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிறது இல்லாம ஜென்ரலா அவங்களோட ஒரு பார்வை எப்படி இருக்கு, பாசிட்டிவா இருக்கணும் அப்படிங்கறத பத்தி நீங்க எப்படி நினைக்கிறீங்க? என்ன சொல்ல விரும்புறீங்க மத்த பெண்களுக்கெல்லாம்? ஆக்சுவலி நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து லைக் பண்ணி செய்யணும்.
நம்ம லைக் பண்ணி செய்யும் போது அது ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள ஒரு பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணிடும். இந்த வீல்சேர் பேஸ்கெட் பால் எனக்கு அப்படிதான் கொடுத்துச்சு. பிசிக்கலாவும் மென்டலாவும் ரொம்ப ஸ்ட்ராங்கான என்ன ப்ராப்ளம் வந்தாலும் ஃபேஸ் பண்ற அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டியை வந்து பேஸ்கெட் பால் கொடுத்துச்சு. ஸோ என்னால வந்து எல்லாமே அச்சீவ் பண்ண முடியுது. நான் இந்த மாதிரி இருந்தா என்னோட கீழே இருக்கிறவங்களுக்கும் என்னால போய் ஹெல்ப் பண்ற அளவுக்கு இன்னைக்கு வந்து நல்ல க்ரோ ஆயிருக்கேன் நான். ஸோ கான்ஃபிடென்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நிறைய பேர் வந்து வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு நான் ஒரு டிசேபிள் அப்படின்ற மாதிரி தாட்டோட இன்னமும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருமே வெளியே வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நாட் ஒன்லி ஃபார் ஸ்போர்ட்ஸ் என்ன பிடிச்சி செய்யறாங்களோ அந்த விஷயத்த செய்யும் போது ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்து மேல வளர்ந்துருவாங்க. அவங்களுக்கே தெரியாது. இன்னைக்கு நான் இந்த அளவுக்கு வர்றதுக்கு காரணம் வீல்சேர் பேஸ்கெட் பால். ஸோ நீங்க பாரதி கண்ட கனவு பெண்ல ஒருத்தரா இருப்பீங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பா மாலதின்ற பெயருக்கு பதில் பாரதின் பெயர் பாரதி கண்டிப்பா. ஏன்னா அந்த விளையாட்டுனால நீங்க வந்து நிறைய சேஞ்ச் ஆயிருக்குன்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிகாஸ் இப்போ ஓடி விளையாடுற ஹேபிட்டே இல்லை. அதுவும் இப்போ இந்த பீரியட்ல வந்து ஒண்ணுமே பண்ண முடியாம நிறைய பேர் இருந்திருக்காங்க. பட் ஸ்டில் அதுலயும் யூ ஹவ் மேட் சம் ரிமார்க்கபிள் சேஞ்சஸ். நிறைய சோஷியல் ஒர்க் நிறைய பண்றீங்க, நிறைய கான்ட்ரிபியூஷன் பண்ணிருக்கீங்க. ஈவன் டியூரிங் திஸ் கோவிட் டைம்ஸ் நீங்க வந்து நிறைய பண்ணிருக்கீங்க. அது பேப்பர்ல எல்லாம் வந்திருக்கு. அது 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 உங்களுக்கு பண்ணணும். எப்படி வந்து நம்ம இன்னொருத்தருக்கு ஹெல்ப் பண்ணணும். உங்களுக்கு கஷ்டம் இருந்ததுனால இல்ல நீங்க ஃபேஸ் பண்ணதுனால நீங்க இன்னொருத்தருக்கும் ஹெல்ப் பண்ணணும், இல்ல பை நேச்சர் நீங்க அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணக்கூடிய தன்மையுடையவரா? இல்ல, எனக்கு இந்த விஷயத்த சொல்லி கொடுத்தது என்னோட மென்டார் தான். அவங்க வந்து நல்ல நிலைமையில இருந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணி இன்னைக்கு நான் நல்ல நிலைமைக்கு வந்திருக்கேன். அவங்க என்ன சொன்னாங்க, நீ இந்த மாதிரி இருக்கும்போது உனக்கு கீழே இருக்கிறவங்களை நீ வளர்த்து விடணும். அதுதான் நீ வந்து 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணினா ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்து க்ரோத் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ இந்த COVID-19ல எங்களை மாதிரி இருக்கவங்க என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவாங்கன்றது என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சது. எஸ்பெஷலா ஸ்பைனல் கார்டு இன்ஜுரிஸ்க்கெல்லாம் அந்த மெடிக்கல் கிட் எல்லாம் போய் வாங்கணும், யூரின் பேக் அந்த மாதிரிலாம் வாங்கினோம்னா ரொம்ப டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சு. சாப்பாட்டுக்கே அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. ஸ்டார்டிங் நான் வந்து சரி ஈச் ஒன் ரீச் ஒன் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல விஷயத்த பண்றதுக்கு என்ஜிஓ ட்ரஸ்டோ தேவையில்லை, நம்மளுக்கு உள்ள ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தா அந்த விஷயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட் ஒரு 4-5 பேருக்கு பண்ண ஆரம்பிச்சேன். இத பார்த்த உடனே எங்கிருந்து எனக்கு கான்டாக்ட்ஸ் வந்துச்சுன்னு தெரியல. உண்மையாவே எனக்கு அவங்கள தெரியாது, அவங்களுக்கு என்ன தெரியாது. ஒரு 1500 பேருக்கு இது வரைக்கும் சவுத் இந்தியா ஃபுல்லா பண்ணியிருக்கேன். இது நான் பண்ணும்போது இத பார்த்து நிறைய பேர் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நீங்க சொல்லுங்க மேடம், இந்த ஏரியால போய் நான் குடுக்குறேன் அப்படி சொல்லிட்டு வாலண்டியரா வந்து அவங்கள ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணதால தான் எனக்கு இந்த விஷயத்த வந்து ஈஸியா ரீச் பண்ண முடிஞ்சது. இப்போ நீங்க 1500 பேர் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா இட் இஸ் நாட் வெரி ஈஸி டு ஃபைண்ட் சச் பீப்புள் அண்ட் கோ அண்ட் கிவ் இட். அதுல நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட உதவியோட பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்றது வந்து ஒரு பெரிய விஷயம். ஏன்னா நீங்க வந்து அது ஒரு இன்ஸ்பைரிங்கா ஒரு லீடரா அதை கரெக்டா கன்வே பண்ணும்போது தான் உங்களோட சுத்தி இருக்கிறவங்களும் அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த அந்த இது வந்து நிஜமாவே இட்ஸ் அ கிரேட் பவர். ஸோ the contributions what you have made for this 1500 lives அது அதோட நிக்க போறது கிடையாது, இன்னும் நிறைய ஸ்ப்ரெட் தான் ஆக போகுது. ஸோ நீங்க என்ன மாதிரியான அவங்கள மாதிரி ஆட்களை மோட்டிவேட் பண்றதுக்கு இன்னும் என்ன சொல்லலாம்னு நினைக்கிறீங்க? அவங்கள மாதிரி இருக்கவங்க ஐ மீன் எங்களை மாதிரி இருக்கிறவங்க தானே சொல்லுவாங்க. அவங்கள மாதிரி இல்ல அப்படி இல்ல, ஜென்ரலா இப்ப ஊனம்ங்கிறது வந்து உடல் அளவுல இருக்கிறது ஒண்ணு, மனதளவுல இருக்கிறது ஒண்ணு. இப்ப நான் வந்து மனதளவுல இருக்கிற பிரச்சனைகளை இருக்கிறவங்கள ஹேண்டில் பண்றேன். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கும் பாசிட்டிவ். இப்போ என்னால முடியல, எனக்கு இது பிரச்சனை, எனக்கு அது பிரச்சனை, வீட்டை விட்டே வெளியே போக முடியல, இந்த ஒரு 6 மாசம் நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கோம். பட் இப்ப நிறைய பேருக்கு வந்து எழுந்து நடக்க முடியாதவங்க, உட்கார முடியாதவங்க எவ்வளவு பேர், இப்ப அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து உங்களை மாதிரி இருக்கிறவங்க ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷன். ஸோ நீங்க இவ்வளோ சாதிச்சிருக்கீங்க. உடல் அளவுல ஊனம்ங்கிறத பத்தியே யோசிக்கவே வேண்டாம். நம்ம ஜென்ரலா உங்களோட கருத்து பாசிட்டிவா ஒரு லைஃபை தொடர்ந்து பாசிட்டிவா எப்படி வச்சுக்க முடியும் அப்படிங்கறத பத்தி என்ன என்ன நீங்க நினைக்கிறீங்க? எப்படி நீங்க உங்களை வந்து 2015 வரைக்கும் நீங்க நிறைய இது பண்ணிருக்கேன்னு சொல்றீங்க, மாதவி மேம் மீட் பண்ற வரைக்கும். பட் அந்த மாதவி மேம் மீட் பண்ற வரைக்குமே நீங்க நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் பார்த்து தான் வந்துருக்கீங்க. ஆனா அதுலயும் நீங்க சர்வை பண்ணி நீங்க வந்து அதுக்கப்புறமும் நீங்க பாசிட்டிவா ஆயிருக்கீங்கன்னா கண்டிப்பா ஏதோ ஒரு விதத்துல நீங்க பாசிட்டிவா தான் இருந்திருப்பீங்க. ஃபர்ஸ்டா நல்ல ஒரு நம்மளுக்கு நல்லதே அந்த அந்த கண்டினியூஸ் பாசிட்டிவ் தாட்டா உங்களால எப்படி மெயின்டைன் பண்ண முடிஞ்சது? அதுக்கு நிஜமாவே தட் இஸ் a டெக்னிக். So how did you do this? முதல்ல நம்மள லவ் பண்ணணும். நம்ம வெரி குட். நம்மள லவ் பண்ணிட்டு நமக்குள்ள இருக்கிற என்ன பிளஸ் மைனஸ்ன்றதை ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ பிளஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம தலைக்கு எடுத்துக்காம மைனஸை மட்டும் எப்படி பிளஸ்ஸா ஆக்க முடியும்ன்றதை நம்ம சேஞ்ச் பண்ணி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னாவே நம்ம லைஃப்ல வந்து க்ரோத் ஆயிடலாம். ஓகே.
லூயி ஹேவோட தியரி ஒரு சிம்பிளான இதுல லவ் யுவர் செல்ஃப் ஹீல் யுவர் செல்ஃப்னு சொல்லிட்டு டெய்லி மார்னிங் அதை தான் ஃபாலோ பண்ணுவேன். டெய்லியுமே எனக்கு என்னதான் பெயின் இருந்தாலும் ஏர்லி மார்னிங் நான் 5:30க்குலாம் எழுந்துப்பேன். எழுந்து மிரர் முன்னாடி போய் நின்றுட்டு எனக்கு என்ன எதுவாக இருந்தாலும் எந்த ஒரு காரணத்துக்கு கொண்டு நான் அழுவக்கூடாது, சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், இன்னைக்கு லைஃப் ஃபுல்லாக இன்னைக்கு டே ஃபுல்லாக சிரிச்சுட்டே தான் இருக்கணும் அப்படின்றது தான். ப்ராப்ளம் வந்ததுன்னா என்னால் ஃபேஸ் பண்ண முடியும். எனக்கு நானே முதல் என்கரேஜ் பண்ணாதான் வந்து மற்றவங்களுக்கு நான் என்கரேஜ் பண்ண முடியும். நிறைய பேர் வந்து இப்போ எனக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, என்ன ஒரு ரோல் மாடலாக கொண்டுட்டு இருக்காங்க. அகைன் நான் வந்து மூட் அவுட்டாக போயிட்டு ஓரமா உட்காரது நல்லா இருக்காது. ஸோ என்ன ரோல் மாடலாக கொண்டுட்டு இருக்கவங்க எதிர்க்க நான் எப்பயுமே வந்து போல்டான ஒரு லேடியாவே இருக்கணும் அப்படின்ற மாதிரி கொண்டுட்டு போயிட்டு இருக்கேன். ஸோ அதே வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணாலும் நல்லா இருக்கும். ஸோ இப்போ நீங்க போல்டான லேடியா மெயின்டைன் பண்ற, இப்போ எல்லாருக்குமே மூட் ஸ்விங்ஸ் கண்டிப்பா இருக்கும். இப்போ எல்லாருமே வந்து எப்பவுமே வந்து நல்ல எனர்ஜெட்டிக்கா இருக்கு, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கண்டிப்பா இருக்கும். ஆனா அதையும் மீறி நீங்க கொண்டு வரீங்க. அதுக்கு ஸ்பெசிஃபிக்கா நீங்க ஏதாவது டெக்னிக்ஸ் யூஸ் பண்றீங்களா? இது இப்போ ஒரு மூட் அவுட்டோ இல்ல பாடியில பெயினோ இருக்கு அப்படின்னா அதை மீறி நீங்க எப்படி கொண்டு வரீங்க? உங்களோட பாசிட்டிவிட்டி எப்படி வைப் பண்றீங்க? ஆக்டிவிட்டிஸ் மேம். எப்பயுமே நம்ம வந்து அலோனா ஃபீல் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி மூடு ஸ்பாயில் ஆகும்போது நம்ம வந்து என்ன பண்ணோம், எது பண்ணால் நமக்கு டைவர்ட் ஆகும் அப்படின்றது. எஸ்பெஷலாக எனக்கு இந்த மாதிரி நான் வந்து என்ன போல்டாக இருந்தாலும் என்னோட பெயின் அதெல்லாம் வந்து எப்பயுமே இருக்கும். நான் ரொம்ப ஸ்டெயின் பண்ணிட்டு இருக்கிறதால. ஸோ இருந்தாலும் பெயினோட பெயினாக வந்து நான் ஒர்க் அவுட் பண்ணுறது, எனக்கு என்னென்ன லைக் பண்ணுறனோ அந்த விஷயத்த பண்ணிட்டு ரொம்ப பிஸியாகவே இருப்பேன். ஸோ என்னால் வந்து பிஸியாக இருக்கும்போது நெகட்டிவாக வந்து எதையுமே நான் யோசிக்க தோணாது எனக்கு. ஸோ ஃபுல் என்கேஜ்டா இருந்தாவே இது பண்ணிடலாம். ஸோ ஐடில் மைண்ட் இல்லாம வச்சுக்கிறது பெட்டர். எஸ் மேம். ஸோ வேற என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் பண்றீங்க உங்களோட தரப்புல இருந்து? நீங்க வந்து ஹெல்த் வைஸா இருக்கட்டும், ஃபேமிலி வைஸா இருக்கட்டும், இல்ல இன்ஸ்பைரிங் அதர்ஸ், இந்த சோஷியல் ஒர்க், சோ மெனி திங்ஸ் யூ ஹாவ் சோ மெனி ஹேட்ஸ் ஆன் யுவர் கிரவுண்ட். ஸோ என்ன பண்ற, எப்படி உங்களோட டைம் ஷெட்யூலிங், டைம் மேனேஜ்மெண்ட் பண்றீங்க? மேம் என்னோட வேக்கப் டைம் பார்த்தீங்கன்னா 4 o'clock. எழுந்த உடனே நான் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் ரெடி ஆகிட்டு என்னோட கேப், நான் ஆஃபீஸுக்கு போகிற கேப் வந்து 5:30, 6 o'clock அந்த ரேஞ்சில் வந்துடும். ஸோ 7 to 4 என்னோட ஒர்க்கிங் ஹவர்ஸ். அது முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து ஒரு சின்ன காஃபி குடிப்பேன். குடிச்சிட்டு நேராக ஜிம்க்கு கிளம்பி போயிடுவேன். ஜிம்க்கு கிளம்பி போய் 1 hour ஒர்க் அவுட் முடிச்சுட்டு நேராக ஸ்விம்மிங் போயிடுவேன். ஸ்விம்மிங் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது அகைன் நான் பேஸ்கெட் பால் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நைட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு 9:30 ஆகிடும். அதுக்கப்புறம் என்னோட டின்னரை முடிச்சுட்டு ஒரு கொஞ்ச நேரம் என் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் படுத்துட்டு நெக்ஸ்ட் டே ரொட்டீன் லைஃப். சாட்டர்டே சண்டே மார்னிங் வந்து நான் ஒர்க் அவுட் டைரெக்டாக ப்ராக்டிஸ் போயிட்டு அதுக்கப்புறம் சோஷியல் ஒர்க் பண்ண போயிடுவேன் நான். அதுக்கப்புறம் நைட்டு தான் வருவேன். ஸோ நான் வந்து என்ன ஃபுல் என்கேஜாக தான் நான் வச்சுட்டு இருக்கேன் என்னோட. இது வந்து இப்போ வந்து உங்களோட போஸ்ட் பாஸ்கெட் பால், ப்ரீ பாஸ்கெட் பால்க்கு நீங்க எப்படி இதை டிஃபரன்ஷியேட் பண்ணி சொல்லுவீங்க? முன்னாடி பாஸ்கெட் பால்ல அதாவது பிஃபோர் வீல்சேர் பாஸ்கெட் பாலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அழுத மூஞ்சி, மாலத்தினாவே அழு மூஞ்சி தான் அப்படின்ற மாதிரி இருக்கும். யார் கேட்டாலுமே நான் ஒரு ஷையாக ஃபீல் பண்ணிட்டு நான் எங்கேயும் வரமாட்டேன். ஹாஸ்டலில் தான் இருந்தேன் நான் ஃபுல்லாகவே. ஹாஸ்டல் விட்டு சொசைட்டியில் சர்வே பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டியாக இருந்துச்சு எனக்கு. நான் ஒரு ஊனம், என்னை யாரும் பார்க்க வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு நானே கதவு மூடிட்டு உள்ளேயே இருப்பேன். நான் எனக்குள்ள நான் தனிமை தேடிட்டே அழுதுகிட்டே தான் உட்காந்துட்டு இருப்பேன். பட் ஆஃப்டர் பாஸ்கெட் பால் அப்படியெல்லாம் இல்லை. எல்லாத்தையும் உடைச்சிட்டு ஃப்ரீ பேர்டா என்னை வீட்டுக்குள்ளேயே அடைச்சி வைக்க முடியல. ஃபுல்லா பறந்துகிட்டே தான் இருக்கேன். அதான் காலையில 4 மணில இருந்து நைட் 9:30 வரைக்கும் பிஸியா இருக்கீங்களே. தூங்குறதுக்கு வீட்டுக்கு வரீங்க. எஸ் மேம். ஸோ உங்களோட ஃபேமிலி உங்களுக்கு எப்படி சப்போர்ட்டிவா இருக்காங்க மேம்? இதுல எப்படி நீங்க வந்து, அதாவது எல்லாருக்குமே ஃபேமிலி சப்போர்ட் இல்லாம எந்த பெண்ணாலையும் சரி ஆண்னாலையும் சரி ஒரு விஷயத்த சாதனையா கொண்டு வரவே முடியாது. இப்ப கண்டிப்பா உங்க வீட்லயும் கண்டிப்பா உங்க ஹஸ்பண்டோ இல்ல யாரோ ஒருத்தர் ஒரு பெரிய சப்போர்ட்டா இருந்திருக்கணும், இல்ல ஹோல் ஃபேமிலி. ஸோ அதை வந்து நீங்க எப்படி கொண்டு வந்தீங்க? நீங்க அந்த மாதிரி பாசிட்டிவா சேஞ்ச் ஆகும்போது உங்களை எப்படி அவங்க வந்து சப்போர்ட் பண்ணாங்க? நீங்க ப்ரூவ் பண்ண நிறைய இந்த மாதிரி அச்சீவ்மெண்ட்ஸ், எனக்கு அந்த அவார்ட் லிஸ்ட்டை பார்த்தோன்னே பேஜஸ் ஆஃப்டர் பேஜஸ் போகும்போது இவ்வளோ அவார்டு வாங்கியிருக்கீங்க, இவ்வளோ ரெக்கக்னிஷன்ஸ் இருக்கு, இதெல்லாம் வந்து கண்டிப்பா நம்ம ஃபேமிலி சப்போர்ட். அந்த ஃபேமிலி வந்து உங்களுக்கு எப்படி, நீங்க அந்த ஃபேமிலி எப்படி உங்களுக்கு சப்போர்ட்டிவா கொண்டு வந்தீங்க? மேம் என்னோட ஃபேமிலியோட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. என்னோட லைஃப்ல வந்து பாதி நாட்கள் வந்து ஹாஸ்டல்ல போயிடுச்சு. நான் சொசைட்டிக்குள்ளே, அதாவது என்னோட ஃபேமிலிக்குள்ளே என்ட்ரி ஆகும்போது எனக்கு ஒரு பெரிய வெடி காத்துட்டு இருந்தது. என்னன்னா எங்க அப்பா வந்து
மெமரி லாஸ் ஆகி அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம்ல இருந்துச்சு. என்டையர் ஃபேமிலியும் நான் தான் சுமக்கிற ஒரு ஸ்டேஜ் கொஞ்சம் வந்துருச்சு. ஸோ எனக்கு அது ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு நிலைமையான இருந்தது. ஸோ அதையும் நான் ஓவர் கம் பண்ணி நான் வந்தது என்னோட மென்டார் தான். ஆனா என்னை என்கரேஜ் பண்றது எங்க அம்மா என்கரேஜ் பண்ணிட்டே இருந்தாங்க. உன்னால முடியும். நீ வந்து பொம்பளை பிள்ளை கிடையாது. ஆம்பளை பிள்ளை. நான் வந்து ஊனமா இருந்தா என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு நான் உன்னை ஒழுங்கா வளர்க்காம ஹாஸ்டல்ல கொண்டுட்டு போய் விட்டேன். ஆனா இன்னைக்கு வந்து இந்த குடும்பத்தையே தாங்குற அளவுக்கு இருக்க. அப்படி சொல்லிட்டு என்னை என்கரேஜ் பண்ணி ஒவ்வொரு விஷயம் நைட்டு லேட் ஆனா கூட பரவாயில்ல, என் பொண்ணு எங்க போனாலும் ஏதாவது ஒரு விஷயமா தான் போவா அப்படின்னு சொல்லிட்டு என் மேல கான்ஃபிடென்ட் வச்சாங்க. ஸோ என்னால இன்னைக்கு இந்த லெவலுக்கு அச்சீவ் பண்ண முடியுதுன்னா என்னோட அம்மா அப்பாவோட கான்ஃபிடென்ட். எங்க அப்பாவுக்கு தெரியாது நான் இப்ப என்ன அச்சீவ் பண்றேன்றது. அதை ரியலைஸ் பண்ற நிலைமையில இல்ல அவரு. பட் அவருக்கு ஒரு பொண்ணா நான் என்ன பெருமை தேடி தரணுமோ அதை தேடி கொடுத்துருக்கேன் நான். வெரி வெரி நைஸ். அம்மா வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டா இருந்திருக்காங்க. என்னை விட சேலஞ்ச் ஃபேஸ் பண்றது எங்க அம்மா தான். ஏன்னா ஒரு நடக்க முடியாத ஒரு குழந்தையும் வச்சுட்டு மன வளர்ச்சி இல்லாத ஒரு அப்பாவையும் வச்சு மேனேஜ் பண்றது வந்து நாட் ஈஸி ஒர்க். அப்போ நான் கம்பேர் பண்ணும்போது நான் எப்பெல்லாம் வெக்ஸ் ஆகுறேனோ அப்ப வந்து அவங்க வந்து எனக்கு ஒரு ரோல் மாடல். அவங்க வந்து இவ்வளவு விஷயத்த ஃபேஸ் பண்ணும்போது என்னால பண்ண முடியாதா? ஸோ இன்ட்ரெஸ்ட் எடுத்துட்டு நானே வந்து நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்கேன். வெரி நைஸ். அதாவது அம்மா வந்து எப்பவுமே வந்து பெண்கள் வந்து ஸ்ரீ நாரி அப்படிங்கிறது வந்து நாரி சக்திங்கிற மாதிரி தான். அந்த நாரி சக்தி தான் வந்து எங்கேயுமே பவர். சிவன் சக்தி இல்லையல் சிவன் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்றது. பட் இப்போ உங்க அம்மா வந்து அவ்வளோ இன்ஸ்பிரேஷன் அவ்வளோ மோட்டிவேட் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்க வந்து இது 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 லார்ஜ் ஸ்கேல்ல இல்ல ஒரு பெரிய இதுக்கு நீங்க கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா மேம். கண்டிப்பா. ஆக்சுவலி இந்த விஷயத்த பொறுத்த வரைக்கும் நான் மாதவி மேம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அவங்க வந்து எப்படி நான் ஒரு மாலத்தி இதே மாதிரி எத்தனையோ மாலத்தி வந்து கிட்டத்தட்ட 23 ஸ்டேட்ல அவங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. பலரோட வாழ்க்கையோட வாழ்றதுக்கு ஒரு நல்ல ஐடென்டிஃபை கொடுத்துருக்காங்க அவங்க. அதே மாதிரி நான் மாறணும். எனக்கு பேஸ்கெட் பால் வந்து கொடுத்துருக்கு, ஒரு நல்ல ரெகக்னைஸ் கொடுத்துருக்கு. அந்த ரெகக்னைஸை நான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதுல ரொம்ப தெளிவா இருக்கு. நிறைய பேருக்கு நிறைய ஹெல்ப் பண்ணணும். என்னால என்னெல்லாம் முடியுமோ அதை நான் பண்ணிட்டே இருப்பேன். உங்களோட பரந்த மனசு சோசியல் சர்வீஸ்ல இல்ல மத்தவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறதே ஒரு பெரிய விஷயம். அதை பண்ணணும்னு நினைக்கிறது வந்து எல்லாராலையும் முடியாது. வாயில சொல்லுவோமே தவிர நீங்க செயல்லயே நிறைய செஞ்சு காட்டிருக்கீங்க. ஸோ இப்போ என்ஜிஓஸ், இப்போ டீச்சிங் அந்த மாதிரி என்னெல்லாம் பண்றீங்க நீங்க? சாட்டர்டே சண்டேஸ் இந்த பப்ளிக் பிளேஸ்ல வந்து பெயிண்ட் அடிக்கிற ஒர்க் பண்ணுவேன். தென் ஸ்பெஷல் ஸ்கூல்ல போயிட்டு அந்த குழந்தைங்களை கேர் பண்ணிப்பேன். நான் ஸ்பெஷல் ஸ்கூல்ல ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்கு. ஸோ அந்த பிள்ளைங்களுக்கு போய் நான் இது பண்ணுவேன். ஹாஸ்டல் லைஃப்ல இருந்ததால எனக்கு தெரியும் அவங்க சாப்பாட்டுக்குலாம் எந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள் ஆவாங்கன்றது. எனக்கு ஆக்சுவலி என்னோட இன்கம்ல வந்து 50% வந்து இந்த மாதிரி சோஷியல் ஆக்டிவிட்டீஸ்க்காக ஒதுக்கி வச்சிருக்கேன் நான். எவ்ரி மந்த் இந்த குழந்தைங்களை படிக்க வைக்கிறது, அவங்களுக்கு வேண்டிய புக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்கறது, பேனா பென்சில் அந்த மாதிரி. இப்போ வந்து ஸ்போர்ட்ஸ் லைன்ல போனதுக்கு அப்புறம் ஸ்பைனல் கார்டு இன்ஜுரிஸ் பர்சன்ஸ்க்கு மெடிக்கல் கிட் அந்த மாதிரி ரிலேட்டடா வாங்கி கொடுக்கறது. ஸோ என்னால என்ன முடியுமோ அந்த ஆக்டிவிட்டிஸ் நான் பண்ணிட்டே தான் இருக்கேன். 50% ஆஃப் யுவர் இன்கம்னு நீங்க சொல்றது பெரிய விஷயம். யாருமே பண்ண மாட்டாங்க. பட் அது ஒரு பெரிய விஷயம் நீங்க பண்றது. ரொம்ப என்ன சொல்றது, அது அத அத வார்த்தையால சொல்றதுக்கு அளவே இல்லை. அது கடவுள் கொடுத்த பைசா மேம். கடவுளுக்கு தான் போகணும். இதுக்கு முன்னாடி கண்டிப்பா. எனக்கு வந்து 500 ரூபாய்க்கு வேலை செஞ்சேன். இன்னைக்கு நல்ல சம்பளம் நான் வாங்கிட்டு இருக்கேன். ஸோ என்னுடைய தேவைகள் போக பேலன்ஸ் இருக்கிறது வந்து கடவுளுக்கு தான் கொடுக்கணும் நான். இல்ல அந்த மனசு வந்து வர்றது வந்து ஒரு பெரிய விஷயம். தனக்கே தான் யோசிச்சு ஃபிளம்போயன்ஸா வாழ்க்கைய வாழறவங்களுக்கு மத்தியில நீங்க வந்து உங்களுக்கு நெசசிட்டி இருந்தும் அதுலயும் நீங்க கொடுக்கறதுங்கிறது வந்து ஏன்னா இப்ப கண்டிப்பா இப்ப அப்பாவுக்கு செலவு பண்ணணும், இப்ப உங்களுக்கு ஃபேமிலி ரன் பண்ண வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இன் யுவர் ஷோல்டர்ஸ். ஸோ அதுல மீறி நீங்க பண்ணும்போது பெரிய விஷயம் உங்களோடது பண்ணும்போது. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து வேற துறைகள்ல போகணும் இல்ல வேற பெண்களுக்கு வந்து இன்ஸ்பைரிங்கா ஏதாவது பண்ணணும். ஏன்னா இப்ப நீங்க ரூரல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் டேலண்டடா இருக்காங்க. பட் என்ன பண்ணினாலும் அவங்களால வர முடியல. ஸோ அது ரொம்ப ஒரு பெரிய சேலஞ்சா இருக்கு. அது அந்த மாதிரி பெண்களுக்கு வந்து நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? நிறைய பேர் பிசினஸ் பண்ணாங்க. இப்ப பாத்தீங்கன்னா எனக்கே தெரிஞ்சு நிறைய விமன் வந்து சோப் பண்றது இல்ல இந்த மில்லட்ஸ் பண்றது எல்லாமே. இப்ப அவங்க பண்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா வந்து அதை வந்து அவங்களுக்கு பிராண்ட் பண்ணி விற்கிறதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப நம்ம ஸ்ரீராடி பிளாட்ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா அந்த மாதிரி விமனுக்கும் ஹெல்ப் பண்றதுக்காக தான் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்க்ளூசிவ் இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்மே கொண்டு வந்திருக்காங்க ஒன்லி ஃபார் விமன் ஆண்டர்பிரினர்ஸ். அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி பெண்களுக்கு வந்து ஊக்கம் கொடுக்கிற மாதிரி நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? இன்னைக்கு என்ன என்னோட இந்த நிலைமைக்கு தூக்கி விட்டதுக்கு நிறைய பேர் இருக்காங்க.
அதே மாதிரி உங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ட் லெவல் கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா, என்னால பண்ண முடியும்ன்ற கான்ஃபிடென்ட் இருந்ததுன்னா கண்டிப்பா நிறைய பேர், அதாவது எஸ்பெஷலா இப்போ அர்ச்சிதா மேடம் மாதிரி உங்களை மாதிரி நிறைய பேர் வந்து ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. ஸோ கான்ஃபிடென்ட் லெவல் மட்டும் எல்லா உமன்ஸுமே வச்சுக்கணும். அது இருந்து ஃபாலோ பண்ணாவே பெரிய லெவல்ல வந்துடலாம். இல்ல இப்ப இந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் தான் நிறைய பேருக்கு பிரச்சனை. பயம், பேச பயம், இல்ல வெளியில வர பயம், அந்த மாதிரி இருக்கு. ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணறதுக்கோ இல்ல ரீடைன் பண்ணறதுக்கோ, இப்ப எனக்கு கான்ஃபிடென்ட்டா இருக்கலாம், பட் எல்லா இடத்துலயும் என்னால கான்ஃபிடென்ட்டா இருக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ எல்லா இடத்துலயும் கான்ஃபிடென்ட்டா எல்லாராலையுமே இருக்க முடியாது. பட் இருந்தாலும் வந்து அந்த கான்ஃபிடன்ஸ் இல்லாம பயப்படுறவங்களையோ இல்ல ஒரு கூச்ச சுபாவத்தோட இருக்கிறவங்களுக்கு வந்து நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த மாதிரி இருக்காதீங்க தான் சொல்வேன் நான். என்ன கேட்டா கான்ஃபிடென்ட் லெவல் எந்த விதத்துலயுமே நம்ம வந்து விடக்கூடாது. நமக்கு நல்ல விஷயம் படுற விஷயத்த நம்ம வந்து செய்யணும். நமக்கு 1% கான்ஃபிடென்ட் லெவல் கம்மியானா கூட லைஃப்ல நம்ம டெவலப் ஆகவே முடியாது. சோ எந்த இடத்துல இருந்தாலும் நமக்கு சரின்னு படுற விஷயத்த செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அது எப்படி ப்ரொமோட் பண்ணணும், அது வந்து கரெக்டான இடத்துக்கு எடுத்துட்டு போய் ரீச் பண்ணாவே நல்லா நம்ம க்ரோத் ஆகலாம். சார் இப்ப கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கறதே வந்து கான்ஃபிடன்ஸ் வந்து இப்ப பாத்தீங்கன்னா நீங்க சொல்றது பேச்சு வைக்கும்போது கான்ஃபிடன்ஸ்னா சினானிமஸ் டு மாலதிங்கிற மாதிரி சொல்றீங்க. என்னை விட நிறைய பேர் இருக்காங்க மேம். நானே அவங்களதான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இப்ப நீங்களே வந்து கான்ஃபிடன்ஸ் இல்லாம இருந்துதான் கான்ஃபிடென்ட் ஆயிருக்கீங்க இல்லையா? நீங்க இப்ப இன்னமும் இன்க்ரீஸ் பண்ணலாம், லேர்னிங் லெவல்ல தான் இருக்கேன். சோ இப்போ 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 இன்ஃபேக்ட் இப்போ வந்து நம்ம பேசும்போது நீங்க ரொம்ப போல்டா சொன்னீங்க, இந்த மாதிரி நான் வந்து இன்டராக்ட் வித் த ரீஜனல் லாங்குவேஜ் வில் பி பெட்டர்ன்னு சொன்னீங்க. அது கூட நிறைய பேருக்கு ஒரு பெரிய தடைக்கல்லா இருக்கு பேசுறதுக்கு. அது இது ஆக்சுவலி வந்து நம்ம இருக்கிறது தமிழ்நாட்டுல, ஸோ தமிழ்ல வந்து பேசுறது ஒரு பெரிய விஷயம். பட் அது வந்து ஒரு தடைக்கல்லா நீங்க எங்கேயாவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா? ஃபீல் பண்ணுவேன். வித்தின் a செகண்ட் அது போயிடும். ஏன்னா என்னோட லாங்குவேஜ் நான் கரெக்டா பேசுறேன். நான் அடிஷனல் லாங்குவேஜ் கத்துக்கிறதுல வந்து ஐயோ நம்ம பண்ணலையே, லேர்ன் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்றது மட்டும். இதுதான் லைஃப்ன்ற அளவுக்கு நான் எதுவுமே ஃபீல் பண்ணது கிடையாது. இதுவும் கத்துக்கிட்டா அழகுக்கு அழகு சேர்க்கும், அவ்வளவுதான். So language is not a barrier அப்படிதான் நீங்க நினைக்கிறீங்க? எஸ் மேம். இல்ல ஏன்னா இவ்வளவு ஒர்க் பண்ணும்போது லாங்குவேஜ் ஒரு பேரியரா இருந்தா நம்மளால கண்டிப்பா பண்ணவே முடியாது. இது பண்ணும்போதே நீங்க கண்டிப்பா அந்த லாங்குவேஜ் பேரியர் இல்லாததுனால நம்ம லாங்குவேஜ்ல சொல்லும் போது நம்ம ஃபுல் ஹார்ட்ஃபுல்லா ஒரு விஷயத்தை கன்வே பண்ணலாம். கம்யூனிகேஷன் நமக்கு கொஞ்சம் கம்மியா தெரியும் போது நம்ம அதை எக்ஸ்பிரஸ் பண்ற விதம் நமக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்காது. இப்போ நான் பப்ளிக்கு சொல்ல வேண்டிய விஷயங்கள் வந்து உணர்ச்சி பூர்வமா நான் அனுபவிச்ச விஷயத்த என்னோட எக்ஸ்பிரஸோட நான் சொல்றேன். இதே நான் இங்கிலீஷ்ல சொல்லும் போது அந்த அளவுக்கு சொல்வேன்ன்றது எனக்கு தெரியாது. அது ஒரு பெரிய விஷயம். நீங்க கம்ஃபர்டபிளா நீங்க ஃபீல் பண்ணி நீங்க எனக்கு இதுல பேசினாதான் இருக்கும்னு சொன்னது. இதையே வந்து நீங்க ஒரு நிறைய இப்ப ரூரல் விமன் ஆண்டர்பிரினர்ஸ் இருக்காங்க, ரூரல் விமன் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து இது ஒரு பூஸ்டா சொல்லணும் அப்படின்னா அந்த லாங்குவேஜ் தெரியாதுங்கிறத வந்து இல்ல லாங்குவேஜ் பேச முடியாது எனக்கு அப்படிங்கறத சொல்லணும்னா எப்படி நீங்க அதை கன்வே பண்ணுவீங்க? லைக் தப்பா பேசுங்கன்னு சொல்வேனா? ஓகே, தப்பா பேசுங்க. உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை பேசுங்க. ஆப்போசிட்ல இருக்கிறவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. ஓகே. ஆக்சுவலி நம்ம கன்வே பண்ற விஷயத்தை விட நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ற விஷயங்கள் இருக்கு. எனக்கு தண்ணி வேணும்ன்றத நீங்க இங்கிலீஷ்ல கேட்கறதோ இப்படி பண்ணதை அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போறாங்க. ஆனா அதே அந்த இடத்துல இங்கிலீஷ்ல தான் பேசி ஆகணும்னா அதை தப்பா கேளுங்க. நம்ம எவ்வளவு தப்பு பண்றோமோ அப்பதான் நம்ம லைஃப்ல வளருவோம். தவறுகள் மூலம் தான் நம்ம வளர முடியும். ஆமா, நிறைய தப்பு பண்ணோம் அப்படின்னா நிறைய லேர்ன் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து இப்படிதான் கேட்கணும் அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இப்ப இந்த கார்ப்பரேட் உலகம் அப்படின்னு நீங்க புதுசா இப்ப போயிருக்கீங்க இல்லையா? அந்த கார்ப்பரேட் உலகம்ல உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? கார்ப்பரேட் வேர்ல்ட் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்டார்டிங் போன உடனே எனக்கும் தெரியல, ஏதோ கண்ணு கட்டி விட்ட மாதிரி இருந்துச்சு. எல்லாரும் இங்கிலீஷ்லாம் பேசினாங்க. அவங்களோட வே ஆஃப் ஸ்டைல்ஸ், ஆட்டிடியூட் எல்லாமே வந்து இதுவா இருந்தது. ஆனா என்னோட மென்டார் என்ன சொன்னாங்க, நீயா இரு, உனக்கு என்ன தெரியுமோ தெரியலனாலும் கேட்டுக்கோ. எனக்கு சொல்லி கொடுத்தது அதேதான். நீ தப்பா பண்ணி கூட தெரிஞ்சுக்கோ, ஆனா இதுதான் நான் பண்றது ரைட்ன்றத ஆர்கியூ பண்ணாத அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. சோ நானும் அந்த மாதிரிதான் போயிட்டு ஸ்டார்டிங் இங்கிலீஷே வராது. ஆனா இப்போ நான் வந்து நல்லா இங்கிலீஷ் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். ஆனாலும் அந்த அளவுக்கு பேசுறதுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. சோ நான் திருப்பி இந்த விஷயமும் அதேதான் சொல்றேன். கார்ப்பரேட் வேர்ல்டுனா ரொம்ப பெரிய லெவல்லாம் இமேஜின், அங்க போய் பழகுனா நிறைய விஷயங்கள் கத்துக்கலாம். நம்ம லைஃப்ல நெக்ஸ்ட் லெவல் போறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் அது. ஒரு சில கேள்விகள் ஏதாவது இருக்கான்னு மட்டும் ஒரு நிமிஷம் பாத்துக்கிறேன் மேம். ஓகே.
இந்த மீன் டைம் நீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்சஸ் இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டா சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். நிறைய பேருக்கு ஏன்னா பீப்புள் வுட் வாண்ட் டு நோ, வுட் லைக் டு நோ, உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து they would like to know about you. Can you just talk a little more about you? என் பேர் மாலதி ராஜா. நான் தமிழ்நாடு வீல்சேர் பேஸ்கெட் பால் பிளேயர் ஆயிருக்கேன். படிச்சது வளர்ந்தது எல்லாமே ஹாஸ்டல்ல தான். ஆனா ஹாஸ்டல்ல என்னோட 12th ஸ்டாண்டர்ட் லைஃப் முடிச்சுட்டு நான் சொசைட்டில சர்வே பண்றதுக்கு வரும்போது என்னோட ஃபேமிலி வந்து என்னை டிபெண்ட் பண்ணி இருந்துச்சு. ஸோ வேலைக்கு போகணுன்ற ஒரு நிர்பந்தத்துல இருந்தேன். ஆனா நீங்க நம்ப மாட்டீங்க, 65 இன்டர்வியூஸ் நான் அட்டென்ட் பண்ணேன். ஒரு கம்பெனியும் எனக்கு வந்து வேலை கொடுக்கல. ஒரே ஒரு ரீசன், நான் நடக்க முடியாது அப்படின்றதுதான். ஆனா 65th இன்டர்வியூல நீங்க எனக்கு ஜாப் கொடுங்க, இல்ல இதன் மூலியமா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா அதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நான் தான் ரெஸ்பான்ஸ் சொல்லிட்டு நான் லெட்டர் எழுதி கொடுத்தேன். எழுதி கொடுத்து 500 ரூபாய்க்கு தான் நான் ஒர்க் பண்ண போனேன். சரி, எதுக்கு இந்த விஷயம் சொல்றேன் அப்படின்னா, இந்த சொசைட்டில டிசேபிள்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்றது சொல்றாங்க. ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் அதெல்லாம் வந்து யாருமே நிறைய பேர் ஃபாலோ பண்றது கிடையாது. ஓரலா சொல்றது வேற, இம்ப்ளிமெண்ட் பண்றது வேற. ஸோ நான் டிசேபிள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 65வது இன்டர்வியூவும் நான் ஸ்கிப் பண்ணி வந்திருந்தேன்னா இன்னைக்கு நான் உங்க எல்லாரத்திற்கும் நான் இருந்திருக்க மாட்டேன். என்னால முடியுன்ற எண்ணங்கள் வந்து என் மனசுல அன்னைக்கு தோணிடுச்சு. ஸோ நீங்க எனக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுங்க, நான் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நான் நல்ல சேலரி வாங்கிட்டு இருக்கேன். நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்னோட நெகட்டிவ் திங்ஸ், என்னோட டிசேபிள் தான் என்னோட குறைனா அதையே நான் பிளஸ்ஸா மாத்தி காட்டுறேன் அப்படின்றதுக்காக நான் வந்து அதையே மாத்தினேன். நிறைய மோட்டிவேஷன் ஸ்டோரிஸ் கேளுங்க. நீங்களே உங்களுக்கு மோட்டிவேஷன், உங்களோட பிளஸ் என்னன்றதை பார்த்துட்டு நீங்க அதை வந்து என்கரேஜ் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், என் கண்ணு அழகா இருக்குன்னா டெய்லியும் கண்ணாடியில போயிட்டு உன் கண்ணு அழகா இருக்கு, உன்னோட பார்வை நல்லா இருக்கு, நல்ல விஷயத்த பாரு அப்படின்றத நீங்க உங்களை நீங்க என்கரேஜ் பண்ணீங்கன்னா நமக்காக கடைசி வரைக்கும் உழைக்க போறது நம்மளோட கை கால்கள் தான். ஸோ அதை நீங்க வந்து விஷ் பண்ணிட்டு அதுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு உங்களோட டே டு டே ஆக்டிவிட்டிஸை நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. எல்லார்கிட்டையும் பிரச்சனை இருக்கு, பிரச்சனை இல்லாத லைஃபே கிடையாது. ஸோ அதனால எப்படி அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி வரணும் அப்படின்றத பார்த்துட்டு நம்ம லைஃப்ல முன்னேறுங்க. நான் அந்த மாதிரி தான் முன்னேறி இருக்கேன். என்ன மாதிரி எல்லாருமே அதே மாதிரி முன்னேறினீங்கன்னா அச்சீவ் பண்ணலாம். ஸோ ஒரு 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 கொஸ்டின் இருக்கு. இப்போ உங்களை இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ்ல உங்களை மாதிரி இருக்கிற பீப்புளுக்கு வந்து பப்ளிக் எப்படி கான்ட்ரிபியூட் பண்ண முடியும், எப்படி ஹெல்ப் பண்ண முடியும்? ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட பேஸ்கெட் பால் டோர்னமெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட் கண்டக்ட் பண்றதுக்கு ஒரு 5 lakhs ஆவது வேணும். ஒரு சின்ன ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணோம்னா. ஏன்னா அந்த பிளேயர்ஸ்க்கு வந்து அக்சசரிஸ் அகாமடேஷன் பண்ணோன்றது வந்து நாட் ஈஸி ஒர்க். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நிறைய கார்பரேட் கம்பெனிஸை நாங்கள் அப்ரோச் பண்ணி ஹெல்ப் கேட்டு பண்ணிட்டு இருக்கோம். வில்லிங் இருக்கிற பர்சன்ஸ் வந்து தமிழ்நாடு வீல்சேர் பேஸ்கெட் பால் அசோசியேஷன் ஒன்று இருக்கு, அண்ட் WBFI இன்டர்நேஷனல் ஃபெடரேஷன் ஒன்று இருக்கு. நீங்க வெப்சைட்ல போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதோட லிங்க், அக்கௌண்ட் டீடைல்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ நீங்க அதில் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். பண்றது த்ரூ அந்த அஃபிஷியல் வெப்சைட்லயே இருக்கு. எஸ் மேம். ஸோ உங்களுக்கு இது வந்து கண்டக்ட் பண்றது எப்படி நிறைய பேர் அது ஹெல்ப் பண்றாங்களா உங்களுக்கு? இல்லை மேம், நிறைய பேர் ஹெல்ப் பண்ணல. இந்த இடத்துல நான் ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். 6th நேஷனல் வீல்சேர் பேஸ்கெட் பால் பிளே இதுக்கு வந்து பஞ்சாப்ல நடந்துச்சு. ஸோ இந்தியாவில தான் வீல்சேர் பேஸ்கெட் பால் வந்து வீல்சேரே ப்ராப்பராக கிடையாது. ஃபண்டமெண்டல் வீல்சேரில் தான் நாங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்டர்நேஷனல் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட் வந்து ஒரே ஒரு டோர்னமெண்ட்டை தான் நாங்கள் அட்டென்ட் பண்ணியிருக்கோம். பிரான்ஸ் மெடல் வின் பண்ணியிருக்கோம். எந்த ஒரு ஃபெசிலிட்டிஸும் இல்லாமல் இன்டர்நேஷனலில் போயிட்டு பிரான்ஸ் மெடல் வின் பண்ணிட்டு வந்தோம். ஸோ எல்லா ஃபெசிலிட்டிஸ் எங்களுக்கு கிடைச்சா நல்லா இருக்குமே சொல்லிட்டு நான் 6th நேஷனலுக்கு வந்து வீல்சேர்ஸ்க்கு வந்து ட்ரை பண்ணேன் நான். அப்போ இந்த சொசைட்டில எனக்கு கிடைச்ச ஃபீட்பேக் நான் சொல்றேன். ஒரு வீல்சேரோட காஸ்ட் 1.5 lakhs to 3 lakhs. நான் போய் அப்ரோச் பண்ணும்போது ஒரு பர்சன் சொல்றாரு, மேடம் இந்த 1 லட்ச ரூபாய் கொடுத்தா ஒரு பெட்டி கடை போட்டுக்கலாம்ல நீங்க, அது வேணா நாங்க உங்களுக்கு போட்டு தரோம் அப்படி சொன்னாங்க. சார் நீங்க 1 லட்ச ரூபாய் கொடுங்க, நான் ஒரு வீல்சேர் வாங்குறேன். நீங்க பெட்டி கடை போட்டீங்கன்னா நான் உள்ளுக்குள்ளதான் இருப்பேன். ஆனா நீங்க ஒரு வீல்சேர் வாங்கி கொடுத்தீங்கன்னா நான் இன்டர்நேஷனல் லெவல்ல போயிட்டு இந்தியாவோட டிஷர்ட் போட்டு என்னால பிளே பண்ண முடியும், என்னோட திறமையை என்னால காட்ட முடியும் அப்படின்னு சொன்னேன். ஆனா அவரு நம்பல. ஆனா கமல் சார் இருக்காரு இல்லையா, ஆக்டர் கமல், அவர்கிட்டயும் நான் வந்து ஒரு 2000 பேராவது மீட் பண்ணிருப்பேன். ஆனா எனக்கு அந்த திங்கிங், என்ன இவரும் இப்படித்தானே சொல்ல போறாருன்ற ஒரு திங்கிங்கோட கமல் சாரை பார்த்துட்டு இந்த மாதிரி சார் நான் வீல்சேருக்காக வந்திருக்கேன் அப்படி சொன்னேன்.
உடனே அவர் எங்க கேம் எல்லாம் வந்து போட்டு காட்டினேன் நான். சரிதான் சார், இது மாதிரிதான் இருக்கும். நார்மல் வீல் சேர் பேஸ்கெட் பாலுக்கும் சாரி பேஸ்கெட் பாலுக்கும் வீல் சேர் பேஸ்கெட் பாலுக்கும் இதான் சார், வீல் சேர்ல உட்காந்து பண்றோம் அவ்வளவுதான் அப்படின்றத மட்டும் நான் சொன்னேன். அவர் கேட்டார் எத்தனை பேருமா போறாங்க. நான் 10 பேர் போறாங்க சார், 5 பேர் தான் சார் கோர்ட்டுக்குள்ள விளையாட முடியும். அப்போ நான் 5 வீல் சேர் நான் உங்களுக்கு வாங்கி கொடுக்குறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. ஒரு வீல் சேரோட காசு 1.5 lakhs மேல. 5 வீல் சேர் பாருங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் வந்து நான் இது செஞ்சேன் அது செஞ்சேன்னு சொல்லிட்டு செய்யாத ஒரு விஷயத்துக்காக பப்ளிசிட்டி தேடிக்கிறாங்க. ஆனா அவர் செஞ்சுட்டு எந்த ஒரு விஷயத்தையுமே பப்ளிசிட்டி தேடிக்கவே இல்லை. இன்னைக்கு எங்க கிட்ட தமிழ்நாடு வீல் சேர் பேஸ்கெட் பால் கிட்ட 12 இன்டர்நேஷனல் வீல் சேர்ஸ் இருக்கு. நாங்க வந்து ஒவ்வொரு ஸ்பான்சர் கிட்டயும் கேட்டு அந்த வீல் சேர்ஸ் வந்து வாங்கிட்டு நாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சரி, அது வந்து காஸ்டா பார்க்காம எங்களோட லைஃபா நாங்க பார்த்துட்டு இருக்கோம். ஒரு வீல் சேர்ன்றது வந்து எங்களோட லைஃப், எங்களோட எல்லா விஷயத்தையுமே அது டேர்னிங்கா எங்களுக்கு கொடுத்துருக்க ஒரு விஷயம். ஸோ இது ஒரு பெரிய விஷயம். நீங்க அப்ரோச் பண்ணி இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணி அவர் வாங்கி அவர் சொல்லாம இருக்கிறதுங்கிறது வந்து இட் இஸ் வெரி வெரி. அவர் எந்த இடத்துலயுமே அவருக்கான பப்ளிசிட்டி தேடிக்கவே இல்லை. நாங்க வீல் சேர் வந்த உடனே அவர்கிட்ட தான் எடுத்துட்டு போய் காட்டணும். அதே மாதிரி வின் பண்ணிட்டு வந்த உடனே அவர்கிட்ட சொன்னோம், அவ்வளவுதான். இன்னைக்கு வரைக்கும் அவர் எந்த ஒரு ப்ரெஸ் ரிப்போர்ட்லயுமே நான் இந்த பசங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணேன் அப்படின்றத ஒரு இடத்துல கூட அவர் வந்து மென்ஷன் பண்ணல. த ட்ரூ கான்ட்ரிபியூட்டர். எஸ் மேம். அதே மாதிரி தான் நீங்களும் பண்ணிட்டு இருக்கீங்க போல இருக்கு. ஏன்னா உங்களோடதும் வந்து வெளியே தெரியாம சைலண்டா இப்ப இந்த கோவிட் டைம்ஸ்ல எவ்வளவோ பண்ணியிருக்கீங்க. இந்த 1500 people அப்படின்னு சொல்லும் போது எனக்கு பேக் ஆஃப் த மைண்ட் ஓடிட்டே இருக்கு. இதுக்கு நீங்க எவ்வளவு பேர்கிட்ட பேசியிருக்கணும், எவ்வளவு பேர்கிட்ட அப்ரோச் பண்ணிருப்பீங்க, இல்லை எவ்வளவு பேர்கிட்ட பதில் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கோஆர்டினேட் பண்ணினாலும் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணி ஹெல்ப் பண்ணாலும் பட் உங்களோட அந்த பிரெயின் ஒர்க் பண்ணி இருக்கணும் இல்லைங்களா? அது பெரிய அச்சீவ்மெண்ட். அது இல்ல வந்து அன்பார்ச்சுனேட்லி கவர்மெண்ட் கூட இன்வால்வ் ஆனாங்க இதுல. காஞ்சிபுரம்ல சப் கலெக்டர் வந்து நீங்க திங்ஸ் கொடுங்க மேம், நானே எடுத்துட்டு போயிட்டு ரொம்ப இன்டீரியர் கொரோனால அஃபெக்ட் ஆன ஒரு ஏரியாக்குள்ள எடுத்துட்டு போய் கொடுக்கணும், அது மாதிரி எடுத்து கொடுத்துருந்தாங்க. வெள்ளூர்லயே அந்த மாதிரி போய் பண்ணியிருந்தாங்க. நிறைய வாலண்டியர்ஸ் வந்து வாலண்டியரா வந்து நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னா, அதே மாதிரி திருச்சியில வந்து ஒரு பர்சனுக்கு வந்து இந்த டயப்பர்லாம் எடுத்துட்டு போய் கொடுக்கணும். அந்த ஏரியால 2 நாளா நாங்க போயிட்டு ரீச் பண்ண முடியல. சோ அங்க இருந்த போலீஸ் வந்து கொடுங்க மேடம், நான் எடுத்துட்டு போய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு என்கரேஜ் பண்ணாங்க. அவங்களாம் அந்த மாதிரி பண்ணும் போதுதான் எனக்கு இன்னும் நிறைய பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் தோணுச்சு. கமல் சார் பண்ணதை பார்த்து இன்னும் நான் நிறைய பேருக்கு பண்ணணும் அப்படின்றது மாதிரி. இது பப்ளிசிட்டி தேவையில்லை ஒரு நல்ல விஷயத்துக்கு செய்யறதுக்கு. So fortunately you have been supported by the government also, government officials also. நம்ம நல்லது செய்ய ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளை சுத்தி நல்லவங்க எல்லாம் சேருவாங்கங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். இப்போ இது மாதிரி வந்து இப்போ நீங்க வந்து உங்களோட ஒப்பீனியன், இப்போ இந்த ஸ்ரீநாரிங்கிற பிளாட்ஃபார்ம் இருக்கு இல்லையா, இந்த ஸ்ரீநாரி பிளாட்ஃபார்ம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து இட் இஸ் அன் எக்ஸ்க்ளூசிவ் பிளாட்ஃபார்ம் ஃபார் விமன் ஆண்டர்பிரினர்ஸ். நம்ம இந்தியன் ப்ராடக்ட்ஸ் தான் கான்சென்ட்ரேட் பண்றாங்க, ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கிறது தான் ஃபோக்கஸ் பண்ணி ப்ரமோட் பண்றாங்க அந்த வெப்சைட்ல. ஸோ அந்த ஐடியா வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு? அந்த ஐடியாவை பத்தி உங்களுக்கு இந்த இனிஷியேட்டிவ் எப்படி இருக்கு உங்களுக்கு? ரொம்ப நல்ல விஷயம் மேம். இது மாதிரி யாரும் வந்து எனக்கு தெரிஞ்சு யாரும் இந்த மாதிரி கிரியேட் பண்ணது கிடையாது. ஒன்லி ஃபார் உமன்ஸ். ஓகே, அவங்கள வந்து நம்ம என்கரேஜ் பண்றோம் இந்த இதுல. ஸோ நமக்கும் ஒரு இது, நான் அவங்கள பத்தி கேட்டேன், அவங்க வெப்சைட்ல எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு கேட்கும் போது எல்லாமே ரீசனபிளா இருந்துச்சு. ஒன்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்கும் இதுவும் இல்லை, நம்ம டைரக்டா டீல் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ அவங்க ஃப்ரீடமும் கொடுக்குறாங்க, என்கரேஜும் பண்றாங்க. ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் தான் இது. நிறைய உமன்ஸ்க்கு வந்து லைஃப்ல அச்சீவ் பண்றதுக்கான ஒரு தூண்டுகோல்ன்ற மாதிரி கூட நான் சொல்லலாம். இல்ல நிறைய ஃபெசிலிட்டேட்டும் பண்ணி கொடுக்குறாங்க இல்லையா? இப்ப இந்த டெலிவரி பண்றதுல இருந்து பேக்கேஜிங்க்கு எல்லாமே இது வந்து கொஞ்சம் பார்க்கும்போது இப்ப நீங்க பெரிய பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு இது ஒரு பெரிய சப்போர்ட்டிங் இது. இதுல வந்து உங்களுக்கு வந்து உங்களோட கனெக்ஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதுல இருக்கிறவங்களெல்லாம் நீங்க ரெக்கமெண்ட் பண்ணி பண்ணணும்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? மேம் நான் அதெல்லாம் பண்ணிட்டேன். நான் ஒரு ஸ்பெஷல் ஸ்கூல், மனவளர்ச்சி குன்றிய குழந்தைங்க ஸ்கூல், அதுல வந்து அந்த குழந்தைங்க பண்ற ப்ராடக்ட்டை மேம் கிட்ட வந்து நான் ரெக்வஸ்ட் பண்ணேன், மேம் இதை வந்து நீங்க போடுங்க. இப்போ வந்து குலு டைம், அந்த குழந்தைங்க அதை சேல்ஸ் பண்றது அந்த குழந்தைங்களோட இன்கம் அது. ஸோ நீங்க அதெல்லாம் வந்து இது பண்ணுங்க. இந்த பிளாட்ஃபார்ம்ல வந்து நிறைய ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து கொண்டுட்டு வந்து கொடுத்தோம்னா பீப்புள்ஸ்க்கு ஈஸியா ரீச் ஆகும். ஸோ அந்த பிள்ளைங்களுக்கு வந்து ஓன் இன்கம் கிடைக்கிறது அப்படின்றது ஒரு ஹாப்பி, அவங்க பேரண்ட்ஸ்க்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் அது. அண்ட் தென் ரொம்ப ஏழ்மையான இருக்கிறவங்க கூட வீட்டில் செஞ்சுட்டு இருக்க வேலையெல்லாம் ஐடென்டிஃபை பண்றதுக்கான ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் இது.
ஸோ நிறைய கனெக்ஷன்ஸ் எனக்கு காண்டாக்ட்ஸ் இருக்கு, அதெல்லாம் நான் வந்து அவங்களுக்கு ரெஃபர் பண்ணுவேன் இந்த இடத்துல. இதுலயுமே உங்களோட ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியை காமிக்கிறீங்க நீங்க, மன வளர்ச்சி கொண்டு. ஸோ இப்போ நீங்க நடுவுல சொன்னீங்க இல்லையா, இப்போ ஸ்பெஷல் ஸ்கூல்ல போய் நான் வந்து ஸ்பெஷல் ஸ்கூல் அப்படின்னா என்ன மாதிரியான ஸ்பெஷல் ஸ்கூல்ல போய் நீங்க ஹெல்ப் பண்றீங்க, என்ன மாதிரியான ஹெல்ப் பண்றீங்க? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, மன வளர்ச்சி குன்றிய குழந்தைங்களுக்கு அன்னைக்கு போயிட்டு என்னால் அவங்கள எப்படி பார்த்துக்க முடியும், அப்படி ட்ரெஸ் மாற்றி விடுறது, அவங்களோட விளையாடுறது, அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் தான் என்னால் பண்ண முடியும். ஏன்னா நானும் டிசேபிள்ன்றதால என்னால் ஓடி ஆடி வேலை செய்ய முடியாது. அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் நான். நிறைய ஆர்ஃபனேஜஸ் இருக்காங்க, அம்மா அப்பா இல்லாதவங்க. ஸோ அவங்களுக்கு அன்னைக்கு ஒரு நாள் நான் அக்காவா போய் கூட இருந்துக்கிட்டு அவங்களுக்கு தலை வாடுறது, சாப்பாடு ஊட்டி விடுறது, அந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவேன். ஸ்டோரி டெல்லிங் பண்ணுறது, பாட்டு பாடி கொடுக்குறது, என்னால என்னென்ன மூமெண்ட் கொடுக்க முடியுமோ அதை நான் பண்ணுவேன். ஸோ அந்த 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 இது அந்த சமயத்துல உங்களுக்கு கிடைக்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கு இல்லையா, அது ஒரு தனி உலகம். அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் அது வந்து நீங்க எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க, எப்படி நீங்க அதை பத்தி சொல்ல விரும்புறீங்க? இல்ல இது இந்த இந்த விஷயம்ல நான் வந்து இந்த பெயினை நான் ஃபீல் பண்ணியிருக்கேன், அதனாலதான் என்னால அந்த விஷயத்த அவங்களுக்கு கொடுக்க முடியுது. அது கிடைச்சா நான் இப்போ நானே ஹாஸ்டல்ல படிச்சிருக்கேன். யாருக்காவது வந்து இன்னைக்கு பர்த்டே வராதா, கல்யாண நாள் வராதா, யாராவது இறந்து போயிருக்க மாட்டாங்களா, நமக்கு சாப்பாடு கிடைக்காதா அப்படின்றத நினைச்சிருக்கேன். அப்போ அந்த இடத்துல கலர் கலர் சாக்பீஸ் எதுனாங்க, இன்னைக்கு யாருக்கோ பர்த்டே, இன்னைக்கு யாருக்கோ கல்யாண நாள், அப்போ வந்து அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்குல்ல, அது வந்து சொல்ல முடியாது, அது வந்து வேற லெவல். அதே ஃபீலிங் தான் இவங்க கிட்டயும் இருக்கும்ன்றது எனக்கு தெரியும். ஏன்னா அந்த ஃபீலிங் எப்படி இருக்கும்ன்றது என்னால ரியலைஸ் பண்ண முடிஞ்சது. சோ அதை வந்து இல்லாதவங்களுக்கு நான் என்னோட சைட்ல இருந்து கொடுத்துட்டு இருக்கேன். இல்ல இது அதாவது பிசிக்கலி இருக்கிறவங்க இப்ப உங்களுக்கு வந்து புரியும், விஷயங்கள் புரியும். ஆனா அந்த மன வளர்ச்சி இல்லாதவங்கன்னு நீங்க சொல்ற ஒரு ஒரு இதுல செட், அந்த குழந்தைங்களுக்கு தன்னை சுத்தி என்ன நடக்கிறதுன்னு கூட தெரியாது. அந்த இடத்துல போய் பண்றதுங்கிறது வந்து ஒரு பெரிய பெரிய அதோட ஃபீலிங்கே எனக்கு வார்த்தைகளே இல்லை சொல்றதுக்கு. பட் அந்த மாதிரி ஒரு சேவை பண்றதுங்கிறது வந்து I really appreciate you for that, Malvi ma'am. And this is such a wonderful thing which you are doing apart from all your thing. நீங்க வந்து இனி ஒரு தடவை வந்து நான் டிசேபிள்ங்கிற வார்த்தையே சொல்லக்கூடாது. சொல்ல மாட்டேன் மேம். அது வந்து ஏன்னா எங்களை இப்ப வந்து இப்ப நம்ம பண்றோம் பண்ணலங்கிறது வேற. பட் தென் you are doing so many things பிகாஸ் நீங்க வந்து டிசேபிள்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தினால இதை நான் பண்ணல, இதை என்னால பண்ண முடியாதுங்கிற மாதிரியே ஒண்ணு இல்லை. காத்தால எழுந்து எக்ஸசைஸ் பண்றீங்க, அடுத்தது ஆஃபீஸ் போறீங்க, திரும்ப வந்து ஜிம் போறீங்க, திரும்ப ப்ராக்டிஸ் பண்றீங்க, திரும்ப வீட்டுல வேலை பண்றீங்க, எல்லாமே பண்ணிட்டு இருக்கீங்க. இதுல சோஷியல் சர்வீஸ் ஷெட்யூல்டா இருக்கீங்க. ஸோ இவ்வளவும் பண்ணும்போது ஐ டோன்ட் திங்க் யூ ஆர் டிசேபிள்டுன்னு சொல்றதுக்கே அவசியமே கிடையாது. ஏன்னா இப்ப இருக்கிற காலகட்டத்துல என்னால சமைக்க முடியல, என்னால வெளியே போக முடியல, அப்படியே இருக்கிற இடத்துல இவ்வளவு பண்ணிட்டு இருக்கீங்களே, இதுல வந்து நம்ம என்ன சொல்லணும்? ஸோ இத வந்து உங்களுக்கு எப்படி கொண்டு போய் நீங்க வந்து ஒரு இப்போ நீங்க ஒரு டீம் இருக்கு இல்லையா, உங்களோட டீம்ல உங்களுக்கு கூட விளையாடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, அந்த டீம்ல இருக்கிறவங்க நீங்க எப்படி அவங்கள பாக்குறீங்க, அவங்க எப்படி உங்களை பாக்குறாங்க? அவங்களுக்கு நான் போனாவே ஹாப்பினஸ் தான். நான் இருக்கிற இடம் எல்லாமே ஹாப்பியா இருக்கணும்னு நினைப்பேன். நான் ரொம்ப வந்து அவங்கள ஃபன் பண்ணிட்டு அவங்களுக்கு என்ன தேவை, என்னோட டீம்மேட்ஸ்ல நிறைய பேர் வந்து அம்மா அப்பா இல்லாதவங்க இருப்பாங்க. ஸோ அவங்கள கூட்டிட்டு போய் அவங்கள ஹாப்பியா வச்சுக்கிறது, அவங்க மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்ம் கிரியேட் பண்ணி ஜாலியா இருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் அடுத்த செகண்ட் என்ன ஆக போகுதுன்றது தெரியாது, இருக்கிற நிமிஷம் வரைக்கும் ஜாலியா இருக்கணும். ஸோ அந்த இது பண்ணிட்டு இருக்கோம். நிறைய லூட்டி எல்லாம் அடிச்சிட்டு இருக்கோம், அந்த வேலை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யூ ஆர் a fun loving person. ஸோ ஃபன் லவ்விங்னாக்க நீங்க என்ன பண்ணுவீங்க? ஸோ லைக் காமெடி, இல்லைன்னா வந்து பாடுறது, இல்லை ஒருத்தருக்கு என்ன வாட் இஸ் தட், ஹவு டு யூ கீப் தட் மொமெண்டம் இன் யுவர் அமங் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சர்க்கிள்? சும்மா மட்டுமே நோண்டி வச்சுட்டு வருவேன். உங்களோட ஃபேஸ்ல அந்த ஜாய் எனக்கு தெரியுது. ஸோ சிரிப்பும் அந்த குதூகலமும் இருக்கும்போது எப்படி நீங்க வந்து அந்த மொமெண்டம் எப்படி கொண்டு வருவீங்க, எப்படி அந்த சர்க்கிள் ஹாப்பியா வச்சுக்கிறீங்க? சும்மா இருக்க மாட்டேன், ஏதாவது நோண்டி விட்டுருவேன். அப்புறம் அவங்க என்ன வந்து வீல் சேர்லயே துரத்திட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஃபன்னா தான் இருக்கும். எங்களை கண்ட்ரோல் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான். இது வந்து ஆக்சுவலி அந்த மாதிரி எங்க டீம்மேட்ஸோட இருக்கும்போது நாங்க ஒரு தனி உலகத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். எல்லாருமே எங்களை மாதிரி இருக்குன்றதால எங்களோட உலகம் அது. ஆமா, அது வந்து அந்த எக்ஸைட்மெண்ட்ன்றது வேற. ஒவ்வொரு இதுமே நான் ஃபீல் பண்ணி என்ன சொல்றது, ரொம்ப ரசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கேன் அந்த ஒவ்வொரு ஃபீலிங்கையுமே. இப்ப மிஸ் பண்றேன், இந்த 1 இயர் மிஸ் பண்றேன் கொரோனாவால. எப்படி இருந்தாலும் அதான் ஜூம்ல மீட் பண்றீங்களா? கான்ஃபரன்ஸ், ஜூம் அந்த மாதிரி பண்ணுவோம். சோ இப்போவும் நீங்க வந்து உங்களோட எக்ஸசைஸ் தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்கீங்களா? ஜிம் ஆர் ஃபிட்னஸ்க்காக பண்ணிட்டு தான் இருக்கேன். எஸ் மேம்.
நாங்க இது ஒர்க் அவுட் எல்லாம் வந்து வீடியோ போடணும். நாங்க என்னென்ன ஒர்க் அவுட் பண்றோம் அப்படின்றது வந்து வீடியோ அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கோம். அண்ட் இப்போ இப்போ உங்களுக்கு உங்களோட கோச் இருப்பாரு இல்லைங்களா? Yes, ma'am. அந்த கோச் வந்து உங்களுக்கு எப்படி வந்து ஒரு ஏன்னா ஒரு எந்த ஒரு இடத்துலயும் வந்து ஒரு டீச்சர் இல்ல ஒரு கோச் ஒரு ஸ்போர்ட்னு எடுத்துட்டீங்களா இல்ல ஒரு டான்ஸ்னு எடுத்துட்டீங்கன்னா ஒரு குரு பாட்டுன்னு எடுத்து ஒரு அவங்க தான் வந்து நம்மளுக்கு வந்து பெரிய ஒரு சப்போர்ட் அண்ட் மோட்டிவேஷன். இப்போ சம்டைம்ஸ் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கோச் எல்லாம் இருந்தாங்கன்னா எக்ஸசைஸ் ஒழுங்கா பண்ணல நல்லா திட்டுவாங்க இல்ல. பட் ஆனா உங்க கோச் அவங்க தான் வந்து பெரிய இன்ஸ்பிரேஷன் பெரிய ரோல் மாடல் ஆக்சுவலி. அவங்கள பத்தி நீங்க ஏதாவது ஒரு ஒரு ஃபியூ இது எங்களுக்கு ஒரு ஐடியா கொடுங்களேன். ஆக்சுவலி எங்க கோச்சஸ் வந்து பாத்தீங்கன்னா சிடிஎஸோட வாலண்டியர் தான் வந்து எங்களுக்கு கோச் பண்றாங்க. எந்த பைசா இது வரைக்கும் வாங்கினது கிடையாது. நார்மலா வந்து நார்மல் பர்சன்ஸ்க்கு டீச் பண்றது எங்களுக்கு டீச் பண்றது கொஞ்சம் டிஃபிகல்டிஸ் இருக்கு. ஒவ்வொருத்தவங்களோட டிசேபிலிட்டி வந்து வெரிஃபை ஆகும். ஸோ அவங்களுக்கு என்ன பண்ண முடியும், இப்போ என்னால ஷூட் பண்ண முடியும் அப்படின்னா இன்னொருத்தவங்களுக்கு என்ன பண்ண முடியும்ன்றதை ஐடென்டிஃபை பண்றது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டி. எங்க கோச் வந்து எங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேஸ்கெட் பால்ல பால் பிடிக்க சொல்லி தந்தாரோ இல்லையோ, செல்ஃப் கான்ஃபிடென்ட், அதாவது உன்னோட வேலையை நீயே பண்ணிக்கணும் அப்படின்றதுதான். நாங்க கோர்ட்குள்ள வந்துட்டா கொஞ்சம் தட்டு எடுத்துக்கூட டம்ளர் எடுத்துக்கூட அது வேலையை சொல்ல மாட்டோம். நாங்களே தான் போகணும், ஹேண்ட் வாஷ் பண்ணணும், நாங்க தான் சாப்பாடு வாங்கணும், எல்லாமே நாங்களே தான் பண்ணிக்கணும். செல்ஃப் கான்ஃபிடென்ட் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணாரு. அதுக்கப்புறம் நிறைய மோட்டிவ் பண்ண. இப்ப வந்து பிளே பண்றவங்க எல்லாருமே இன்டர்நேஷனல் போகணும்னு ஆசைப்படக்கூடாது. கேமை வந்து கேமா பார்க்காதீங்க, கேம்ல வந்து என்ன லேர்ன் பண்ண முடியும்ன்றத பாருங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. நாங்க நிறைய பேர் வந்து இன்டர்நேஷனல் போய் ப்ளே பண்ண முடியாத அளவுக்கு கூட நாங்க ஃபீல் பண்ணியிருக்கோம். நிறைய பேருக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு, கிடைக்காதவங்க வந்து இன்னும் லேர்னிங்ல இருக்கோம், நாங்க இன்னும் ப்ரூவ் பண்ணோம் அப்படின்றது. ஸோ நாங்க வெக்ஸ் ஆகும் போது முடியும் முடியும் முடியும்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணி கொடுக்குறாங்க. அது வந்து அவர்கிட்ட இருந்து நாங்க லேர்ன் பண்ணிக்கிற விஷயம். எந்த இடத்துலயுமே வந்து லூஸ் ஆகாம ஹோப்ஃபுல்லா இருக்கணும், கடைசி நிமிஷம் வரைக்கும் நமக்கு ஆட்டம் இருக்கு அப்படின்றதுல வந்து எங்களுக்கு டீச் பண்ணிட்டே இருப்பாரு. உங்களுக்கு இப்ப நீங்க உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்ஸ்பைரிங் கோச் இருந்திருக்காரு, சப்போர்ட்டிவ் அண்ட் என்கரேஜிங் மோட்டிவேட்டிங் கோச். உங்களுக்கு வந்து ஃபியூச்சர்ல வந்து கோச் ஆகணும் அப்படிங்கிற ஆசை இருக்கா? கண்டிப்பா ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் அந்த பிளான் தான் இருக்கு. ஸோ நீங்க கோச் பண்ணணும், இத பாஸ்கெட் பால் கோச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஆமா, அதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்நேஷனல் கேம் அட்டென்ட் பண்ணிட்டு வந்து கோச்சா மாறிடணும். ஸோ அந்த கேம் போகும்போது உங்களோட ஃபீல் எப்படி இருக்கும்? கேம்ல போயிட்டோன்னா வெறித்தனம் தான். அந்த டிஷர்ட் மாத்திட்டு வீல் சேர்ல வந்து உட்காந்துட்டோம்னா அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் தான் மால்டி. அதாவது கேம் மட்டும்தான். அந்த இடத்துல வந்து யாரு வந்தாலும் வந்து அது எக்ஸ்பெக்ட்லாம் கிடையாது. கேம் கேம் அதுதான் வெறித்தனமா எல்லாருமே மாறிடுவோம். அந்த இடத்துல தமிழ்நாடு, அப்படி இல்லைன்னா இந்தியா, இல்லாட்டி சென்னை, இந்த 3 ரோலை நாங்க கரெக்டா பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த டீம் ஸ்பிரிட், அதாவது நீங்க வெறித்தனம்னு சொல்லும் போது எனக்கு அந்த வெறித்தனம் அந்த இடத்துல வந்து நார்மல் பர்சன் வந்தாங்க சொல்றீங்க. ஆமா, வீல் சேர்ல வந்து சம்டைம் நிறைய பேர் குறுக்க வந்திருக்காங்க, இடிச்சிட்டு கூட போயிருக்கோம் நாங்க. அந்த இடத்துல யாரும் வரக்கூடாது. நாங்க வந்து டெடிகேட்டடா அந்த 45 மினிட்ஸ் வந்து எதுக்காக விளையாடுறோமோ, மேபி தமிழ்நாடுனா தமிழ்நாடுக்காக மட்டும் தான் யோசிப்போம். மத்தபடி எந்த ஒரு திங்கிங்கும் இருக்காது. அந்த பிரேக்ல கூட கோச் சொன்னா கூட ஓகே கோச், அவர் வந்து எங்களுக்கு வந்து நீ இப்படி விளையாடு அப்படி விளையாடுன்னு சொல்ல மாட்டாரு. ரிலாக்ஸ் 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 மட்டும் தான் சொல்லுவாங்க எங்க கோச். ஏன்னா அந்த அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல தான் இருப்போம் எல்லாருமே. இல்ல அந்த அந்த டீம் ஸ்பிரிட், அந்த ரிலாக்ஸ்ன்னு சொல்லும் போதே நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய விஷயம். ரெண்டாவது நீங்க சொல்ற அந்த டீம் ஸ்பிரிட் வந்து தமிழ்நாடு இல்ல அந்த சென்னை, நீங்க யாருக்காக எனக்காக விளையாடுன்றங்கிறதோட அந்த டீமுக்காக விளையாடுறேன்னு சொல்றது வந்து இட்ஸ் a big thing. It's not that is the power of a game like this. இந்த மாதிரி ஒரு மல்டிபிள் பீப்புளோட விளையாடக்கூடிய கேம் வந்து அந்த டீம் ஸ்பிரிட். ஸோ அது வந்து நீங்க நிறைய ப்ராபப்ளி நீங்க நெக்ஸ்ட் கோச்சிங் பண்ணும்போது உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாகவும் மோட்டிவேஷனாகவும் இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனா கொஞ்சம் சேலஞ்ச் இருக்கும். இப்போ எங்க கோச்சை நாங்க எப்படி ஏமாத்துறோமோ அதே மாதிரி நீங்களே ஏமாத்துறதுக்கு இன்னும் ஈஸியா நீங்க ஐடென்டிஃபை பண்ணிடுவீங்க இதெல்லாம். So now you are trained, you know what are the mischiefs you do with the coach. So you'll automatically, இப்ப அவரும் அந்த மாதிரி இருந்து வந்திருப்பாரு, அவருக்கும் தெரியும் சரி போனா போறதுன்னு. ஸோ நீங்களும் அதே மாதிரி நல்லா ஆமா, அப்பதான் எனக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, நம்ம எப்படி எல்லாம் மிஸ்டேக் பண்ணிருக்கோன்றது அப்ப ஐடென்டிஃபை பண்ணலாம். இதுல ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த ஃபேஸ்புக் லைவ் போயிட்டு இருக்கு. இதுல வந்து நிறைய பேர் ரொம்ப இன்ஸ்பைரிங் கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ரீட் இட் டு யூ, 1 or 2 comments. ஓகே. You are so inspiring, Malati. Thank you for your sharing. Thank you for sharing your journey with us. Wish you the very best always. And then பாத்தீங்கன்னாக்கா
All the very best for your future endeavors, Malati. God bless you and the wonderful work you are doing. ஸோ இந்த மாதிரி ஹாய் மாலதி கங்க்ராச்சுலேஷன்ஸ் இந்த மாதிரி நிறைய வந்துட்டே இருக்கா. ஸோ இப்போ நீங்க இந்த சடனா நம்ம லைம் லைட்டுக்கு வரும்போது, இல்ல வந்து ஒரு ரொம்ப டவுன்ல இருந்து நம்ம மேல வரும்போதோ, இல்ல மேல இருந்து கீழே போகும்போதோ ஒரு பெரிய ஷிஃப்ட் இருக்கும். இதுல வந்து நீங்க ஆனா இப்போ உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிற இந்த நொடிகள்ல பாத்தீங்கன்னா, ஐ ஃபீல் தட் யூ ஆர் வெரி பேலன்ஸ்ட். அந்த அந்த பெருமையோ இல்ல இந்த இந்த புகழோ வந்து உங்க தலைக்கு ஏறாம நீங்க பேலன்ஸ்டா, அதை எப்படி நீங்க மெயின்டைன் பண்றீங்க? அடுத்த நிமிஷம் நிரந்தரம் இல்ல, அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும். சோ மாலதி ராஜா யாருன்னு தெரியாத வரைக்கும் பிரச்சனை கிடையாது. மாலதி ராஜா யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமே நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி அது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். சோ நம்ம ஒவ்வொரு மூமெண்ட்டுமே எடுத்து வைக்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லா எடுத்து வைக்கணும். நம்ம மேல போலனாலும் பரவாயில்ல, கீழே இறங்கக்கூடாது. சோ ஏன்னா நம்மள நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் மாலதி மாதிரி நான் இருக்கணும், நான் எப்படி மாதவி மேம் மாதிரி இருக்கணும்னு நான் நினைக்கிறேனோ அப்ப அவங்களுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும். சோ நமக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி நிறைய இருக்கு, அதை பேலன்ஸ் பண்ணணும். எந்த இடத்துலயுமே நம்ம லூஸ் இருக்கக்கூடாது. அந்த திங்கிங் மட்டும் நம்ம மைண்ட்ல எப்பயுமே இருந்துட்டே இருந்துச்சு அப்படின்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. அண்ட் முன்னொரு விஷயம், அடுத்த நிமிஷம் நிரந்தரம் கிடையாது. ஸோ இருக்கிற நிமிஷம் வரைக்கும் நம்ம என்ஜாய் பண்ணிட்டு எப்படி நம்மளோட ஒர்க் என்னவோ அதை ப்ராப்பரா கம்ப்ளீட் பண்ணிடணும் அப்படின்றது தெளிவா இருக்கு. ஒரு சில குவிக் क्वेश्चंस மாதிரி நீங்க ஒன் வேர்ட் மாதிரி ஆன்சர் பண்ற மாதிரி பாருங்க. இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு லைஃப்ல எது பெரிய இன்ஸ்பிரேஷன்? மாதவி மேம் தான். ஓகே. உங்களுக்கு வந்து லைஃப்ல ரொம்ப பிடிச்ச விஷயம் எது? லவ் பண்ணணும். ஆல் தி பெஸ்ட். Thank you. சோ இந்த ஸ்மைலை நீங்க எப்பவுமே எப்படி மெயின்டைன் பண்றீங்க? the happiness அது ஆட்டோமேட்டிக்கா வந்து நான் மெயின்டைன் பண்றதே இல்லை. என்ன கஷ்டமா இருந்தா கூட ஆட்டோமேட்டிக்கா சிரிப்பு வந்துடுது. ஏன்னா ஸ்டார்டிங்ல இருந்து பிராக்டிஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த ஃபீலிங் பீஸ்ஃபுல் அப்படிங்கிறது ஃப்ரம் வித்தின், அதுக்கு வந்து என்ன மந்த்ரா? வாட் இஸ் யுவர் மந்த்ரா ஃபார் ஃபீலிங் பீஸ்ஃபுல்? ஹெல்ப் பண்ணணும். அண்ட் ஏதான உங்களுக்கு வந்து தடைகள் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி இருந்துச்சு, இப்ப இல்ல. இப்போ இத நீங்க வந்து ஒருத்தங்களுக்கு நீங்க பாக்குறீங்க, ஏதோ மன உளர்ச்சி, ஏதோ ஒரு விதத்துல டிசேபிள்டாவோ இல்லைன்னா ஒரு கஷ்டத்திலயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு ஸ்மால் மந்த்ரா என்னவா இருக்கும் உங்களுக்கு? இதுவும் கடந்து போகும். உங்களுக்கு பிடிச்ச புக் எது மேடம்? ஐயோ, படிப்புக்கு எனக்கு சம்பந்தமே இல்லைங்க. புக்ஸ் படிக்க மாட்டீங்க? படிக்கவே மாட்டேன். பட் நீங்க படிக்காத மாதிரியே தெரியல, பிகாஸ் the way you answer for all these things நிறைய படிச்சு நிறைய இது பண்ற மாதிரி இருக்கு. ஏன்னா லூயி ஹேவோட இது சொல்லும்போது இவங்க கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிருப்பாங்களோ அப்படிதான் நான் யோசிச்சேன். அந்த மாதிரி ஸ்கூல்லே ஒழுங்கா படிக்க மாட்டேன், இங்கேயும் ஒழுங்கா படிக்க மாட்டேன். But maybe you are a physically active person, that is why you are proving yourself in sports so much. Apart from that, the social responsibility what you show is very very tremendous. ஸ்பெசிஃபிக்கா நீங்க வந்து வேற ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக்கா வந்து ஜென்ரலா ஹியூமனிடேரியன் கிரவுண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா நீங்க ஹியூமனா ரொம்ப நிறைய மனிதாபிமானத்தோட நிறைய விஷயங்கள் பண்றீங்க. அந்த மனிதாபிமானத்தோட இருக்கிறதுங்கிறது எல்லாரும் இருக்கிறது கிடையாது. இப்ப ரோட்லயும் சரி, இப்ப ஜென்ரலா இப்ப ஒரு டிராபிக் சிக்னல் ஸ்கிப்பிங்ல இருந்து ரோட் கிராசிங், நம்ம இந்த ரோட்ல வந்து ஸ்பிட் பண்றது நிறைய, இந்த மாதிரி நிறைய ரெஸ்பான்ஸ். பட் மனிதாபிமானம் ஒரு விஷயம் இருக்கு. அந்த மனிதாபிமானத்தை மெயின்டைன் பண்ணாலே எல்லாமே இருக்கு. ஸோ அது வந்து நீங்க உங்ககிட்ட நான் நிறைய பாக்குறேன். ஏன்னா அந்த ஹெல்பிங் டெண்டன்சி இல்லைன்னா வரவே அதை வந்து நீங்க எப்படி வந்து இன்னொருத்தருக்கு வந்து ஒரு நல்லத்தனமா உங்களால எடுத்து கொண்டு போக முடியும்? அதை உதவி செய்யலனாலும் உபத்திரம் செய்யாதீங்கன்னு சொல்லுவேன். கொஞ்சம் எலாபரேட்டா சொல்லுங்களேன். நம்மளால எதுவும் ஹெல்ப் பண்ண முடியலனாலுமே அவங்களுக்கு ட்ரபிள் பண்ணாம நம்ம போயிட்டோம் அப்படின்னாவே அவங்களோட ஒர்க்கை அவங்க பண்ணிடுவாங்க. சோ மனிதாபிமானம் அப்படிங்கிறது வந்து நீங்க எந்த மாதிரி பாக்குறீங்க? மனிதாபிமானன்றது வந்து முதல்ல என்ன கேட்டாங்கன்னா, மனிதாபிமானன்றது பசி இல்லாம இருக்கணும். அவங்க பசியோட இருக்கிறவங்களுக்கு கொடுக்கணும். பைசாவா அந்த மாதிரிலாம் கொடுக்காம அவங்களுக்கு வேண்டியது. அதே மாதிரி உடம்ப மறைக்கிறதுக்கு நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன், ரோட்ல பார்த்திருக்கேன். அவங்க உடம்பு தெரியற மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பீப்புள்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணணும். என்ன மாதிரி கால் நடக்க முடியாதவங்களுக்கு கூட ஹெல்ப் பண்ணாதீங்கன்னு நான் சொல்வேன். அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதை விட மன வளர்ச்சி, அதாவது சுயநினைவே இல்லாத ஒரு பர்சன் கிட்ட வந்து நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அதெல்லாம் தான் மனிதாபிமானம். பப்ளிக் பிளேஸ்ல வந்து ஒரு கிழிஞ்சு போன ட்ரெஸ் போட்டுக்கிட்டு சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறாங்க இல்லையா, அந்த இடத்துல வந்து அவங்க மானத்தை காப்பாற்றணும். அந்த இடத்துல தான் அது மனிதாபிமானம். இப்போ மாலதி மாதிரி நடக்க முடிய அவங்களுக்கு இப்ப நான் ஹெல்ப் பண்றேன் சொன்னா அது மனிதாபிமானம் கிடையாது, சோம்பேறி ஆக்குறது. அது
Very எனக்கு வேண்டியது வந்து உங்களோட கருணை கிடையாது. முடிஞ்சா என்ன நீங்க ஹெல்ப் பண்ணி நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போங்க. நீ ஏன் இப்படி இது பண்ணிட்டு இருக்க, நீ நெக்ஸ்ட் லெவல் போ அப்படின்னு சொல்வீங்களா, சொல்லுமே தவிர ஐயோ பாவம் மாத்தி நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்றது வந்து நாட் மனிதாபிமானம். வெரி வெரி வெல் ஆர்டிகுலேட்டட். பட் உங்களுக்கு இப்போ நீங்க வந்து அந்த மன வளர்ச்சி இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னது, அந்த மன வளர்ச்சி இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு உங்களுக்கு தோணினது எதனால மேம்? இருக்கிறதுலே ரொம்ப டிஃபிகல்ட்டியான ஒரு விஷயம் அவங்கதான். என்ன கேட்டா சேலஞ்ச் அப்படின்னா அவங்களுக்கு தான் நிறைய சேலஞ்ச். சுத்தி என்ன நடக்குதுன்றது அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு பசி அப்படின்னா கூட சொல்ல தெரியாது. ஓகே, அவங்களுக்கு வேண்டியது ஒரு அன்பு. அது வந்து அது நம்மளால முடிஞ்சது அந்த அன்பை கொடுக்கணும். அதுதான் வேர்ட் கிடையாது, அதை ஃபீல் பண்றேன். Feel. I can understand that. I can complete, because it is not very easy to do that kind of a job. So uh, I think we are coming to the end of this thing. You want to have something else that you want to share for all the women during this Navaratri most powerful period of Shakti days? என்ன ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் உமன்ஸ் எந்த லெவல்லையுமே கான்ஃபிடென்ட் லெவல் இழக்காதீங்க. நம்மளால முடியாதது எதுவுமே கிடையாது. அதே மாதிரி ஒவ்வொரு பெண்களுக்கு பின்னாடி ஆண்கள் இருக்காங்க, ஆண்களுக்கு பின்னாடி பெண்கள் இருக்காங்க. அதெல்லாம் ஓகே. பெண்களுக்கு பின்னாடி உங்களுக்கு பின்னாடி நீங்க தான் இருக்கீங்க. அந்த விஷயத்த முதல்ல நீங்க ரியலைஸ் பண்ணுங்க. என்னால எதுவும் பண்ண முடியல. நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன், இன்க்ளூடிங் என்னோட வீட்ல கூட நான் எடுத்திருக்கேன். என் அக்கா தங்கை எல்லாம் பார்த்தா மேரேஜ் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சோ அந்த மாதிரி தாட்ஸ் எல்லாம் வந்து நீங்க வந்து அவாய்ட் பண்ணுங்க, இக்னோர் பண்ணிடுங்க. இதுக்கு நம்ம மேல வந்து கேர் எடுத்தாதான் நம்மளால ஃபேமிலியை வந்து நல்லா பாத்துக்க முடியும். நிறைய பேர் வந்து அந்த கேரிங்க மிஸ் பண்றீங்க. அதே மாதிரி ஸ்மைலா இருங்க. எனி டைம் வந்து எனக்கு கவலை இருக்கு, எனக்கு கவலை இருக்குன்னு. சிம்பிளான ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஹோல் டே வந்து உங்களால ஒரு வெயிட் பேக்கை வந்து சுமந்துட்டு சர்வே பண்ண முடியுமா? முடியாது. அதே மாதிரி உங்க கஷ்டங்களை நீங்க வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கீங்க உங்க ஹார்ட்ல. அது வந்து ஒரு நாள் வந்து வெடிச்சிரும். ஸோ தயவு செய்து ஹோல்ட் பண்ணாதீங்க. ரிலாக்ஸா இருங்க, ஃப்ரீயா இருங்க. ஓப்பனா வந்து எல்லாருக்கிட்டையும் பேசுங்க, ஃப்ரெண்டா ட்ரீட் பண்ணுங்க. உமன்ஸ்க்கு வேண்டியது கான்ஃபிடென்ட் தான். இந்த நவராத்திரியில நான் சொல்ற விஷயங்கள் எல்லாமே கல்வி, செல்வம் இதெல்லாம் விட தைரியம் ரொம்ப முக்கியம். கல்வி வந்து வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். நிறைய பேர் படிச்சுட்டு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் வேலைக்கு போகாம வீட்டுக்குள்ளதான் இருக்கீங்க. அப்போ எதுக்கு நம்ம கல்வி படிக்கிறோம்? நம்ம வேஸ்ட் இல்லையா? செல்வம் நிறைய பேர்கிட்ட இருக்கு, ஆனா ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய பேருக்கு இருக்கே, அதை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா தைரியம் இருந்துச்சுன்னா இது ரெண்டுத்தையுமே நீங்க எப்ப வேணா வாங்கிக்கலாம். உங்களுக்கு அதே மாதிரி உங்களுக்கு நோய் நொடி எதுவுமே இருக்காது. உங்க மேல நீங்க கேர் எடுத்துக்கோங்க. தைரியம் ரொம்ப முக்கியம். நீங்க இது பாருங்க, அவ்வளவுதான். Thank you so much, Malti, for joining us on this day, on the first day of Navratri at Srinari platform. This is once again I'm so எனக்கு வேர்ட்ஸே இல்லை. இவ்வளோ பெரிய ஒரு மோட்டிவேஷனோட, இவ்வளோ பெரிய ஒரு பாசிட்டிவிட்டியோட நீங்க இருக்கிறதுங்கிறது வந்து எல்லாருக்குமே இன்ஸ்பிரேஷன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் அமிட்ஸ்ட் யுவர் ஷெட்யூல்ஸ். ஒரு மீட்டிங்ல பாதியில வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க. அக்செப்ட் பண்ணி வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் அ லாட். அண்ட் யூனோ இந்த தைரியம் அப்படிங்கிற வார்த்தை நீங்க சொன்னது வந்து எல்லாருக்கும் ரொம்ப தேவையான விஷயம், உண்மையான விஷயம். நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. எனக்கு படிக்க பிடிக்காது, படிக்க மாட்டேன்னு சொன்னதை என்னால ஏத்துக்க முடியல. ஏன்னா நீங்க பேசியிருக்கிற விஷயங்கள்லாம் ஸ்காலர் மாதிரி சொல்றீங்க. தைரியமா இருக்கிறது, அதே சமயத்துல மனிதாபிமானம் சொல்றீங்க, லவ் யுவர் செல்ஃப், ஹீல் யுவர் செல்ஃப் சொல்றீங்க, கான்ஃபிடன்ஸ் விடாதீங்கன்றீங்க, பீஸ்ஃபுல்லா இருங்கன்றீங்க. அதே சமயத்துல டைம் மேனேஜ்மெண்ட் பத்தி பாத்தீங்கன்னா பக்காவா வச்சிருக்கீங்க. ஸோ எவ்ரி திங் இஸ் ப்ராப்பர்லி டன். ஸோ you've been a full bundle of package, proper package for us. Thank you. அனுபவம் தான் லைஃப் மேம். எனக்கு அனுபவங்கள், வாழ்க்கை சொல்லி கொடுத்த அனுபவம் தான் இப்போ நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம க்ரோத் ஆகிறதுக்கு தேவையான விஷயம், ஃபண்டமெண்டல். இது இருந்துச்சுனாவே வந்து பண்ணிக்கலாம். Thank you, Malti ma'am. It's been really wonderful and inspiring. So
நான் டைம் மேனேஜ்மெண்ட்ல கொஞ்சம் ஜாஸ்தி நல்லா பண்ணுவேன்ற ஒரு இம்ப்ரெஷன் உண்டு. ஆனா உங்களை பார்க்கும்போது நம்ம இன்னும் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண கத்துக்கணுமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து கொடுக்குறீங்க. அதே மாதிரி இந்த கான்ஃபிடென்ஸா இருக்கட்டும், தைரியமா இருக்கட்டும், எல்லா காம்பனன்ட்ஸ்லயும் பாத்தீங்கன்னா இதுலலாம் இன்னுமே நான் வந்து கீழே இருக்கேன், இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு மனசுக்குள்ள தெரியுது. ரொம்ப 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 தேங்க்ஸ், மிக்க நன்றி. இந்த முத்துல வந்து பனி மழைத்துளி விழும்போது எல்லாமே வந்து முத்து ஆகிறது கிடையாது. ஆனா நீங்க வந்து அந்த மாதிரி ஒன் ஆஃப் தி pearls. Thank You you, have ma'am. become one of the pearl, and thank you so much for giving me this opportunity to talk to you. And thank you, Srinari, for this wonderful opportunity to interact with such a powerful and positive person, confident person. Adjectives are more for Miss Malati. Thank you so much, Srinari. Thank you so much, Malati. Thank you, ma'am. Thank you. Thank you.